அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது இன்றைக்கு தாவேகாவினுடைய சிறப்பு பொதுக்குழு நடைபெற்று இருக்கிறது. சில முக்கியமான முடிவுகளை தாவேகா எடுத்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். கரூர் சம்பவத்திற்கு பிறகு தாவேகா விஜய் கூட்டணிக்கு செல்வாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. வெளிப்படையாகவே அதிமுக பாஜகவினர் வந்து அழைச்சாங்க எங்க கூட்டணிக்கு வரணும்னு. அதற்கெல்லாம் விடை சொல்வது போல இந்த பொதுக்குழுவில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. விஜய் அவர்கள் சொல்வது இப்போதும் சொல்கிறேன், திமுக தாவேகா இடையேதான் போட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட கரூர் சம்பவத்திற்கு முன்பாக அவர் எதை சொன்னாரோ அதையே மீண்டும் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். அந்த பொதுக்குழுவில் முதல்வர் வேட்பாளராக விஜயை முன்னிறுத்தி ஒரு கூட்டணியை அமைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முதல்வர் வேட்பாளர்ன்றதுல அவங்க கராரா இருக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. கூட்டணியும் அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த முழு அதிகாரத்தை விஜய்க்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த புள்ளிகளை எல்லாம் இணைத்து தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். அதிமுக பாஜக அழைப்பை ஏன் நிராகரித்தார் விஜய், இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் திரு TN ரகு அவர்கள், வணக்கம் ரகு. பத்திரிகையாளர் ஜீவசகாப்தன் அவர்கள், வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள், வணக்கம் திரு மணி. நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் அரவிந்தன் அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் அரவிந்தன் சார். ரகு, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். வெளிப்படையாகவே அழைப்பு இருந்தது, வந்துருங்க, எங்களோட வந்துருங்க, இல்லாட்டி திமுக அவங்கள சும்மா விடாது அப்படின்னு. ஆனாலும் மௌனமாக இருந்தார். பலருமே சொன்னாங்க ஏதோ ஒரு பேரங்கள் போயிருக்கு அப்படிலாம் சொல்லப்பட்டது. ஆனால் மீண்டும் அதே நிலைப்பாட்டில் இன்னும் வலுவாக உறுதியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அஃபிஷியலாக நிராகரிச்சிட்டாரா? அவர் தலைமையில கூட்டணி அப்படின்னு சொன்னதுனால நிராகரிச்சிட்டாருன்னு சொல்றீங்களா? இல்ல, எனக்கு அவரு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா அது மாரி திரும்பவும் வந்து அந்த கூட்டணி எல்லாம் கிடையாது, நாங்க தனியா தான் போறோம், அல்லது வந்து எங்க தலைமையில தான் அமையும் அவர் சொல்லணும்ல. அவர் இப்போ டிவிகேவா டிஎம்கேவான்னு திரும்ப திரும்ப கேட்கறதுனாலயே அப்புறம் வந்து இன்னொரு கூட்டணி, அந்த கூட்டணி அவர் சேர மாட்டாருன்னு முடிவு பண்ணலாமா, அல்லது வந்து இவர் தலைமையில அமையுங்கிறதுனால அதை அப்படி சொல்றோமா? எப்படி புரிஞ்சுக்கிறீங்க ரகு? அப்ப இதை எப்படி? ஆக்சுவலா அவரு கூட்டணி வைக்கிறதுக்காக அரசியல் வரலைங்க. அவர் வந்து அவ்வளவு மாதிரி இந்த மாதிரி ஒரு கரிஸ்மா உள்ளவர் வந்து இன்னொரு கூட்டணியில ஒரு செகண்டரி ரோலுக்காக அவர் வரல. அவர் அரசியலுக்கு வந்தது தான் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு தான். இந்த தேர்தலில் 2026 அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா கூட 2031 அது கை கொள்ளலாங்கிற ஒரு முயற்சி தான் அவர் இறங்குவார். அவருக்கு இருக்கிற ஒரு யூஎஸ்பி வந்து எந்த செக்ஷன்லயும் அவருக்கு ஹேட்டர் கிடையாது. அதை வந்து அவர் ஸ்பாயில் பண்ணிக்க மாட்டார். ஏன்னா பிஜேபியோட கூட்டணி அப்படின்னு வச்சாலே அவருடைய அந்த தனித்துவம் போயிடும். அந்த அவரை வெறுக்கிறதுக்கு ஒரு செக்ஷன் வந்துடும். இப்போ மைனாரிட்டிஸ் இருக்கட்டும், ஏன் வந்து இப்போ கடவுள் நம்பிக்கை உள்ள இந்துக்களே வந்து பிஜேபி வந்து ஒரு வட இந்திய பார்ட்டி, ஹிந்தி பார்ட்டின்னு பார்க்குறவங்க இருக்கிறாங்க, அவங்க பிரிவினை ஏற்படுத்துறவங்கன்னு பார்க்குறவங்க இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு ஒவ்வாத பார்ட்டி, அதோட நம்ம ஏன் ஒரு தொடர்பு வச்சுக்கணும் அப்படின்னு அவர் டெஃபினட்டாக நினைப்பாரு. அவருக்கு வந்து இது ஒரு பொலிட்டிக்கல் சூசைட் ஆகிடும் பிஜேபியோட ஒரு அலையன்ஸ் வைக்கிறது. ஏன்னா அவர் எல்லாருக்கும் பொதுவானவராக இருக்கிறாரு. இப்போ வந்து எல்லா செக்ஷனுக்கும் வந்து இப்போ திமுக எதிர்த்தாலும் திமுகவில் கூட அவருக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க, திமுக குடும்பத்தில் கூட அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் அவர் ஸ்பாயில் பண்ணிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து ஏடிஎம்கே மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. ஏடிஎம்கே ஊழல்லாம் பரவாயில்ல போல இருக்குது, எனக்கு தெரியல. அது அவங்க கட்சியில ஊழலுக்காக ஜெயிலுக்கு போனாங்க, ஊழல் குற்றச்சாட்டுகளை அவங்க முன்னாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருக்கே அவர் மேலேயே இருக்குது, குட்கா ஊழல் இருக்குது. அப்புறம் அந்த வைத்திலிங்கம் வந்து ஊழல் பண்ணதெல்லாம் வந்து இடி அட்டாச் பண்ணாங்க, அதெல்லாம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அந்த டிஎம்கே ஊழல் மட்டும்தான் அவருக்கு பிடிக்காது போல இருக்கு. பாஜக வேண்டாம், அதிமுக கிட்ட ஒரு சாஃப்ட் கார்னர். ஆனா இப்ப ஏடிஎம்கே வந்தாலும் கூட அவரால் ஒரு கூட்டணி வைக்க முடியுமான்னு தெரியல. இவர் தலைமையிலன்றாரு முதல்வர் வேட்பாளர் தன்னை முன்னிறுத்தி தான் ஒரு கூட்டணி. ஏடிஎம்கே கொஞ்சம் நம்பிக்கை இல்ல, பட் அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லாம போயிடுவாங்களான்னு தோணுது. அவ்வளோ இறங்கி வருவாங்களா? அது ஏடிஎம்கே ஒரு தலைவராக்கலாமே. இப்ப வந்து நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லி ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சு பாதி சீட்டோ. ஏன் திரு ரகு, நீங்க அதிமுக பாஜக அழைப்ப அவர் நிராகரிச்சுட்டாரு, தான் தனிச்சுதான் நிக்க போறார், தன்னுடைய தலைமையில ஒரு அணி கட்ட போறாருன்னு நீங்க அப்படி யோசிக்கலையா? ஒரு அவர் டார்கெட் பண்ணது வந்து விசிகே, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், இந்த மாதிரி செக்யூலர் பார்ட்டிஸ், டிஎம்கேல கூட்டணியில் இருக்கிற பார்ட்டிஸ். அவங்க வந்தாதான் அவருடைய பிரின்சிபல் எதிரிக்கும் ஒரு பலம் குறையும். இப்ப காங்கிரஸோ விசிகோ அங்கேருந்து வந்துட்டாங்கன்னா அவங்களும் வீக்கெண்ட் இல்ல, தனக்கு பலம் வரதோட எதிரிக்கும் தன்னுடைய பிரைமரி ஆப்போனன்ட்டுக்கும் பலம் குறையுங்கிறதா அவருடைய கணக்கு.
அது வந்து இது வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகலையே, எந்த கட்சியும் வரா மாதிரி தெரியல. மேபி இந்த தினகரன் மாதிரி ஒரு சிறிய கட்சிகள் வரலாம், பட் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய கூட்டணி, அது ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வலுவான கூட்டணி அப்படிலாம் சொல்ல முடியாது. ஸோ அதனால வந்து அவர் இந்த ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு அவர் போக மாட்டாருன்னு தான் தோணுது. போக மாட்டாரு, யூஸே கிடையாது அவருக்கு. ஏன்னா ஆனா எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, ரகு கரூர் சம்பவத்திற்கு முன்பு பின்புன்னு பாருங்க, இந்த சம்பவத்துக்கு பிறகு அவருக்கு யதார்த்தம் புரிஞ்சிருச்சு, கட்டமைப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, அரசியல்ல எவ்வளவு நெருக்கடி வரும்னு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாரு, அதனால எங்கள்கிட்ட வருவாருன்னு சொன்னாங்களே. அதை பயன்படுத்தி தான் வந்து பிஜேபி ஏடிஎம்கேக்கும் அவரை வலை விரிச்சாங்க. அது வந்து பாச வலை இல்லை பாச கயிறுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு அவர். ஏன்னா அங்கே போனால் இவருக்கு அந்த எக்ஸப்ஷனிசம் அடிபட்டு போயிடும், ஒரு தனித்துவம் அடிபட்டு போயிடும். அப்புறம் வந்து அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து ரீஜனல் பார்ட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்ல 2 ரீஜனல் பார்ட்டி தாங்க ஸ்பேஸ் இருக்கு இந்தியா முழுவதும். இப்போ ஏடிஎம்கே உயிர்ப்போட இருந்ததுன்னா விஜய்க்கு வந்து வளர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால தானே வந்து ஈவன் ஒரு நேஷனல் பார்ட்டியாக இருக்கிற பிஜேபி கூட ஏடிஎம்கே தேவைன்னு நினைக்குது அவங்களோட வளர்ச்சிக்கு. நேஷனல் பார்ட்டிக்கே அப்படிங்கிற போது இங்க இன்னொரு ரீஜனல் பார்ட்டிக்கு எங்க ஸ்பேஸ் இருக்கு? இப்போ நீங்க ஆந்திராவில் எடுத்துக்கங்க, இவர் வந்து நான் முதலமைச்சர் ஆகணும்னு வந்தாரு பவன் கல்யாண், பட் அவர் டிடிபியோட அரேஞ்ச் போயிட்டாரு. ஏன்னா அவர் தனியா ஒரு 3 கார்னர் கான்டெஸ்ட்ல அவருக்கு ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகல. பவன் கல்யாண சொல்லி தானே ஆசை, அதுதான் இவங்களோட பிளானும் அதுதான். பவன் கல்யாண் மாதிரி இவர் வந்து மேபி ஃபியூச்சர்ல வந்து வேற வழி இல்லாம கட்சியை காப்பாத்துறதுக்கு, கட்சியை நடத்துறதுக்கு இந்த கூட்டணிக்கு அப்படியே கம்பேர் பண்ணலாம். டிடிபி மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ரீஜனல் பார்ட்டி பிளஸ் பிஜேபி, ஒரு எலெக்ஷன்ல அவர் அடிபட்டு அவரே தோத்து போய் கட்சி படுதோல்வி அடைஞ்சு அவங்க கடைசியில வந்து 2024 இந்த கூட்டணிக்கு மெகா கூட்டணிக்கு வந்தாங்க. இப்ப அவங்க பிஜேபி மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன சொல்றேன், இவர் பிஜேபி பக்கம் போகாம இருக்கிறது ஒரு விதத்துல அவருடைய பாலிடிக்ஸ் வந்து அறவேக்காடா இருந்தா கூட, எந்த ஒரு காத்திரமும் இல்லாத ஒரு பாலிடிக்ஸா இருந்தா கூட, நான் வந்து அந்த பிஜேபியோட வளர்ச்சிக்கு அல்லது பிஜேபியோட என்ட்ரிக்கு ஒரு தடையா இருக்கலாம்ல. அப்படிதான் அவர் நினைக்கிறாரா? அப்படிதான் அவருக்கு வந்து எங்க பெரியாரையும் வந்து இப்ப காமராஜரையும் கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு அவர் வந்து பிஜேபியோட போக முடியுமா? பிஜேபிக்கும் திமுகவுக்கும் மறைமுக உறவு இருக்குங்கிறத தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருந்தவர் இவர் அவங்களோட நேர்முகமா உறவு வச்சுக்க முடியுமா? ஒரு கூட்டணி வச்சுக்க முடியுமா? அவர் எதுக்கு அரசியலுக்கு வரணும்? அதுக்கு திமுகவை இன்னைக்கு ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருக்கிறாங்க. அவருடைய பேச்சையும் பார்க்கிறப்ப நேரடியா முதல்வரை முன்னிறுத்தி சட்ட போராட்டத்தில் நாங்க எந்த அளவுக்கு வெற்றி பெற்றோன்ற துணியில இருந்தது. அப்ப திமுக ஆட்சியை அகற்றணும்னு தாவேக்கா நினைக்கலையா? நினைக்குது. அது வந்து நம்ம தான் ஒரு பிரின்சிபல் ஃபோர்ஸா இருந்து அகற்றணும்னு நினைக்கிறாங்க. அவங்க கூட நம்பலாம், இந்த மாற்றத்துக்கான ஒரு நேரம் வந்துருச்சு, ஏடிஎம்கே உடைய தேய்வு வந்து ரொம்ப டிராமாட்டிக்கா இருக்கும் இந்த எலெக்ஷன் வந்து. இப்போ நீங்க சொல்றது ஆதவ் அர்ஜுனா பேச்சு, புசி ஆனந்த் பேச்சு எல்லாருமே கிட்டத்தட்ட மினிமம் 25லேருந்து அவங்க சொல்றாங்க, 25 விழுக்காடுலேருந்து சொல்றாங்க எங்களுக்கு செல்வாக்குன்னு. ஸோ அப்படி நம்ப ஒன்னு பாத்துங்க, ஏடிஎம்கேக்கு தான் வந்து 90 சீட்டு 80 சீட்டு வாங்கி வந்து இந்த எலெக்ஷன்ல ரிசல்ட் வந்தா கூட அது தோல்வி, அவங்களுக்கு ஆட்சி வந்தாகணும். ஓகே, இவருக்கு சீட்ஸ் நிறைய கிடைக்காம பெர்சன்டேஜ் வந்தாலும் இவருக்கு வந்து அது வெற்றியா பார்ப்பாங்க. ஏன்னா வந்து அதுக்கு வர தேர்தலில் நம்மளுக்கு கூட்டணி எல்லாம் இங்க வந்துருவாங்க, அதனால நம்ம தான் மெயின் ஃபோர்ஸ்னு. அப்புறம் நீங்க சட்ட போராட்டத்தில் பத்தி பேசினார்ல விஜய், நான் நேரு சொல்றேன், அவர் சட்ட போராட்டத்தில் ஜெயிக்கட்டும், அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வரட்டும், சதி திட்டமே கூட ஆகட்டும். ஆனா அவர் வந்து மனப்பூர்வமா பப்ளிக்கா அதற்கு ஒரு வருத்தம் தெரிவிக்கணும். தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒரு ட்ராமா இருக்குது, அதுக்கு வந்து ஒரு பொறுப்பு துறப்பு வந்து சரியே கிடையாது. நீங்க எப்ப பாரு திமுக குறை சொல்லிட்டு நம்ம தப்பிச்சலாம் நினைக்க கூடாது. உண்மையிலேயே அவர் வந்து ஓனப் பண்ணணும். நான் வந்து டயத்துக்கு வந்திருக்கணும், என்னுடைய ரசிகர்கள் டிசிப்ளினா இருந்திருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனிதாபிமானத்தோட ஒரு பப்ளிக்கா பிரைவேட்டா அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டாரு. அந்த அவங்க உறவினர்களை இழந்து வாடும் அவங்க குடும்பத்தினரோட தமிழகமே ஒரு ட்ராமா அனுபவிச்சிருக்கு. அதுக்கு வந்து இவர் வந்து ஒரு மனப்பூர்வமான ஒரு சாரியை கேட்கணும். சேடா இருக்கிறத விட ஐ எம் சாரின்னு ஒரு பப்ளிக்கா சொல்லணும். அது இன்னும் சொல்லவே இல்லை. எப்ப பாரு திமுக தான் அவர் குறை சொல்லிட்டு இருக்காரு. அவங்க தப்பே பண்ணி அப்படியே கூட ப்ரூவ் ஆகட்டுமேங்க, உங்களுக்கு பொறுப்பு இல்லையா? மணி, இதுல இப்போ கரூர் சம்பவத்திற்கு பிறகு அப்படின்றப்ப எங்க 4 முனை போட்டின்றது 3 முனை போட்டி ஆகுமோன்ற எதிர்பார்ப்பு இருந்தது. திரு பழனிசாமி அவர்கள் பிள்ளையார் சொல்லினோடனே இன்னும் அது பெருசாலாம் பேசப்பட்டது. அப்போல்லாம் தாவேக்கா மௌனமா இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு பார்க்கிற போது திமுக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்புல தீவிரமா இருக்கிறாங்க. நாங்க இன்னும் வலுவாக தான் இருக்கோம். விஜய் சொல்றாரு, இப்போதும் சொல்றேன், எங்க 2 பேருக்கு தான் போட்டின்னா நிலைப்பாடு எடுத்துட்டாங்களா? எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இப்போதைக்கு நிலவரம் அப்படிதான், நிலைப்பாடு எடுத்துட்ட மாதிரி தான் தெரியுது. இன்றைய பொதுக்குழு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் வந்து மெசேஜ் ஏடிஎம்கேக்கு, டிஎம்கேக்கு இல்லை, மெசேஜ் டு ஏடிஎம்கே. ஏன்னா அவுட் ஆஃப் வே போய் எடப்பாடியார் வந்து அசம்பிளியில் விஜய் ஆதரித்து பேசினார். இன்ஃபேக்ட் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்
ஒரு கட்டத்தில் கேட்டார், உங்கள் கட்சிக்காரர்களுக்காக கூட நீங்கள் இப்படி வக்காலத்து வாங்கி பேசினது இல்லையே, இவருக்காக பேசுகிறீங்களேன்னு முதலமைச்சரே கேட்டார். உங்களுக்கு அவுட் ஆஃப் போர்டு போய், ஏன்னா இவங்களுக்கு ரெப்ரசன்டேஷனே இல்லாத ஒரு சபையில் ஒரு பெரிய பழிச்சொல்லுக்கு இவர்கள் ஆளாகி இருக்கும் பொழுது, இவர்கள் சிலுவையில் அறியப்பட்ட பொழுது, எந்த கட்சி உங்களுக்கு ஆதரவாக வந்து பேசிச்சோ குறைஞ்சபட்சம் அந்த கட்சிக்கு இன்றைய பொதுக்குழுவில் அவர்கள் நன்றி தெரிவித்தால் ஒரு தீர்மானம் போட்டிருக்கணும். அது குறைஞ்சபட்ச ஒரு அரசியல் நாகரிகம். கூட்டணி வேற, அந்த தீர்மானத்தை போட்டுட்டு, ஆனால் இப்பயும் சொல்கிறேன், போட்டி தாவேக்காக்கும் திமுகன்னு சொல்லியிருந்தா கூட அது ஒரு கண்ணியமான அரசியல். ஏன்னா நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அந்த ஃபாரமில் உங்களுக்கு ஆள் இல்லை, ரெப்ரசன்டேஷன் இல்லை. அசம்பிளியில் பேசுகிறதுக்கு மரியாதை அதிகம். வெளியில் 1000 ப்ரெஸ் மீட் கொடுக்கறது, டிவியில் யூடியூப்பில் பேசுகிறதுக்கும் மேகசினுக்கு பேட்டி கொடுக்கறதும் விட அசம்பிளியில் 1000 வருஷம் பொறுத்து வரக்கூடிய வரலாற்று மாணவன் அதை படிப்போம். அதுக்கான நம்பகத்தன்மைன்றது வேறு. அசம்பிளியில் வந்து அவ்வளோ தூரம் இவங்களை ஆதரிச்சு, அதுவும் வந்து முழுக்க முழுக்க அரசு தான் பொறுப்புன்னு எடப்பாடியார் பேசினார். விஜயும் பொறுப்பு, மக்களும் பொறுப்பு, அரசும் பொறுப்புன்னு சொன்னால் அதுதான் என்னோட ஸ்டாண்டெல்லாம். இவர்கள் வந்து முழுக்க அரசு தான் பொறுப்பு, விஜய்க்கு வந்து முழுவதும் அவர் வந்து ஞானஸ்நானம் கொடுத்தார். அதுக்கு நன்றி கடனாக தான் இன்றைக்கி வந்து அவர் வந்து ஆதவ அர்ஜுனாவோட பேச்சு இருக்குது. உங்களுக்கு அவர் திமுகவையும் அட்டாக் பண்ணார், அண்ணா திமுகவையும் அட்டாக் பண்ணுறாரு. அழைப்பையே அவர் கிண்டல் தொனியில் அவர் பேசுகிறாரு. இது வந்து வழக்கமாக எந்த ஒரு அரசியல் கட்சியும் இந்த குறைந்தபட்ச நாகரிகத்தை இப்படி கடைபிடிக்காமல் போனதே கிடையாது. நீங்கள் கூட்டணி வச்சுக்கோங்க, வைக்காமல் போங்க, அது வேற. ஆனால் உங்களுக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்கும் பொழுது ஹவுஸில், வெளியில் கூட இல்லை, அசம்பிளியில் ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசும்பொழுது உங்களுக்கு அங்கே பிரதிநிதித்துவம் இல்லாத பொழுது உங்களுக்காக பிரதான எதிர்க்கட்சி, தமிழ்நாட்டை 30 ஆண்டுகள் ஆண்ட கட்சி, எதிர்க்கட்சி தலைவர், ஷேடோ சீஃப் மினிஸ்டர், முன்னாள் முதலமைச்சர், அவங்க பேசுகிறாங்கன்னும் போது குறைந்தபட்ச நாகரிகம் வந்து நீங்கள் அங்கே ஒரு நன்றி தெரிவிச்சிருக்கணும், ஒரு தீர்மானம் போட்டிருக்கணும். போட்டுட்டுக்கிட்டு நீங்கள் பேசலாம். எங்களுக்கு திமுகவும் பிஜேபியும் ஒரே நேரத்தில் எதிரி தான், இப்பயும் சொல்கிறேன் தாவேகா திமுக தான் பேசியிருந்தா அது நியாயம். பட் இன்றைக்கி அந்த கான்செப்டே அவங்கக்கிட்ட இல்லை. எப்போ என்ன நினைக்கிறேன், அப்போ அது என்ன அரசியல்னு எனக்கு புரியல. அவர் இன்னமும் அந்த ஒரு வருத்தம் தெரிவிக்கிறதுன்றது பொதுவெளியில் இருக்கணுங்க. தனிப்பட்ட முறையில் வந்து நீங்கள் வந்து அவர் ரகு சொன்ன மாதிரி வந்து தனிப்பட்ட முறையில் அவர்களிடம் மன்னிப்பு கேட்பது அதெல்லாம் வேற. தமிழகமே தூக்கமின்றி தவிச்சுது. ஏன்னா இது நீங்கள் ஒரு சினிமா நடிகராக இருந்தது நடந்திருந்தா கூட கடந்து போகலாம். அரசியல் கட்சி தலைவர்னு பொழுது பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் அ பப்ளிக் மூவ்மெண்ட். அடிப்படையில் ஒரு அரசியல் கட்சி என்பது மக்கள் இயக்கம். அப்போ பொதுவெளியில் நடந்த சம்பவத்துக்கு பொதுவெளியில் தான் நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு மன்னிப்புன்றது வந்து ஒரு மினிமம் கர்டசி. அது கூட அவர்கிட்ட இல்லை. அப்போ எந்த குற்றுணர்ச்சியும் அவங்களுக்கு இல்லை. இது எனக்கு என்னமோ அபாயகரமான அரசியலாகப்படுகிறது. அபாயகரமான அரசியல். இவர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் மக்களை பற்றி நமக்கு தெரியல. ஆனால் எங்களோட செல்வாக்கு ஆதவ அர்ஜுனா சொல்றது சில புள்ளிகளை இணைக்கிறப்பதான் அவங்க நிலைப்பாடை புரிஞ்சுக்க முடியுது. அவர் சொல்ற 25 விழுக்காடு 25% இப்பயே இருக்கு, எங்கள்கிட்ட ஆதரவு இருக்கு. அந்த பேச்சே தேவையில்லாதது விஜயன், மன்னிக்கணும். அது எவ்வளவு சதவீதம் இருக்குன்றதெல்லாம் அது உண்மையா இருக்கட்டும் பொய்யா இருக்கட்டும், சோ வாட். இப்போ நீங்கள் ஒரு துயர சம்பவத்துக்கு பிறகு இந்திய வரலாறுலேயே பொலிட்டிக்கல் ரேலியில் 40 பேர் செத்தது கிடையாது. இலவசங்களுக்கு முண்டி அடிச்சுட்டு போய் செத்துருக்கான். மத நிகழ்வுகளில் இப்போ மகாமக மாதிரியான நிகழ்வுகளில் அல்லது வந்து வட இந்தியாவில் எவ்வளவோ சம்பவங்கள் நடக்குது. உங்களுக்கு ஆன்மீக நிகழ்ச்சிகளில், கோயில் திருவிழாக்களில் இறந்துருக்காங்க. ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில், அதுவும் தமிழ்நாடு மாதிரியான மாநிலத்தில் நடந்ததே கிடையாது. அப்போ அது குறித்த உங்களுடைய எதிர்வினை என்பது முதன்முறையாக நீங்கள் இப்போ பப்ளிக் டொமைனில் வரும்பொழுது, அதுக்கு முன்னால் வீடியோ தான் வெளியிட்டீங்க, நீங்கள் அதை கடந்து போகிறீங்க. அதை பற்றின எந்த குற்றுணர்ச்சியுமே உங்களுக்கு இல்லை. ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குல்ல. சட்ட ரீதியாக நான் சொல்லலை, யாருமே அப்படி பார்த்தா யாருமே காரணம் இல்லை. இப்போ திருமணி அவர் முதல்வரை பின் பாயிண்ட் பண்ணுறாங்க. அவரோட பேச்சுன்றது முதல்வரை எதிராக நிறுத்தி தான் சட்ட போராட்டத்தில் ஜெயிச்சிட்டோம், இன்னும் வெற்றி இருக்கு, உங்க நம்ம 2 பேருக்கு இடையில தான் போட்டி அப்படின்னு தான் களத்தை நகர்த்துற துணி தான் நகர்த்த பார்க்குறாரு. தன்னுடைய குறைகளை அவர் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. உங்கள் வீட்டுகளில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு விசேஷத்துக்கோ அல்லது துர்சம்பவத்துக்கோ பார்க்க வராங்க 4 பேர் 40 பேர், யாருக்கும் ஏதோ ஆயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும். குறைஞ்சபட்சம் நான் குற்றுணர்ச்சின்ற பெரிய வார்த்தையை கூட தவிர்க்கிறேன். அப்போ இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு, வரலாறுல இல்லாத சம்பவம் நடந்திருக்கு. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு 2 கோணம் இருக்கும்ல. முழுக்க அதாவது தன்னைத்தானே கம்ப்ளீட்டாக எக்ஸானரேட் பண்ணிக்கிறதுன்னு, எங்களுக்கு எந்த பொறுப்புமே கிடையாது, இது சதி வேலை பண்ணிட்டாங்க, என்னங்க பேச்சு இதெல்லாம். ஆனால் மணி இப்போ தனிச்சு அப்படின்றப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, விஜய் சுருங்கி போயிட்டாரு, இந்த சம்பவத்துக்கு பிறகு அவர் தன்னை சுருக்கிக்கிட்டாருன்னு. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மக்கள் எங்க பக்கம் இருக்கிறாங்க, மக்கள் ஆதரவு, அந்த தைரியம் தானே அவங்கள நாங்கள் தனிச்சு தான் நிப்போம்னு சொல்ல வைக்க. அப்படி புரிஞ்சு விஜயன் தனிச்சு நிற்கிறாங்களோ கூட்டணியில் நிற்கிறாங்களோ, நான் அதுக்குள்ள போக விரும்பலன்ற அந்த சம்பவத்தை பற்றின அவருடைய எதிர்வினை என்ன, அதை பேசியிருக்கேன். அது பேசணும் இல்லையா? ஒரு மினிமம் கர்டசியில் 40 உயிர்கள் போயிருக்குல்ல, ஒரு உயிரை கொண்டு வர முடியுமா? பணம் கொடுக்கறதால அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சு, நான் சொல்கிறது மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி.
மனசு கலங்கலை? பணத்தால் எல்லாத்தையும் வாங்கிட முடியுமா? ஒரு உயிரை வாங்க முடியுமா? ஏன் அந்த ஒரு எப்படி சொல்கிறது, இந்த ஒரு எம்பத்தி, அந்த ஒரு கமிட்மெண்ட் உங்களை பார்க்க வந்து தானே சார் இறந்து போனாங்க. அதுக்கு நிர்மல்குமார் என்ன சொல்கிறாருன்னா, இந்த புகைப்படத்தை கூட, அவர் சந்தித்த புகைப்படத்தை கூட நாங்கள் காமிக்கல, ஆதவ அர்ஜுனாவும் அதை சொல்கிறார். அதெல்லாம் வச்சுட்டு நாங்கள் அரசியல் பண்ண விரும்பல. இல்லை அவங்க நல்லா அதை நாங்கள் கடந்து போகணும். இல்லை கடந்து போக முடியாது சார். நிர்மலா ஆகட்டும் ஆதவாகட்டும் அவங்க தப்பாக பேசுகிறாங்க, மக்களை திசை திருப்புகிறார்கள் விஷமத்தனமாக. பொதுவெளியில் நடந்த சம்பவத்துக்கு பொதுவெளியில் தான் பிராயச்சித்தம் தேடணும். தனிப்பட்ட முறையில் 4 சவுத்துக்குள்ளேயே அந்த மரணங்கள் நிகழ்ந்தது. பப்ளிக் டொமைனில் உலகமே பார்த்தது அந்த இறப்புகளை. அப்போ உங்களுடைய எதிர்வினை என்பது, உங்களுடைய பிராயச்சித்தம் என்பது குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? நீ அதை பேசிட்டு அலையன்ஸுக்கு போனேன் இந்த போகிறாங்க, எவன் கூட சேர்றான், கெட்டு போகிறாங்க அரசியல் கட்சிகள். மக்கள் இறந்துருக்காங்கங்க. நீங்கள் அந்த கரூர் சம்பவம்ன்றது நீங்கள் சொன்ன மாதிரி தமிழகமே தூக்கமின்றி உலகமே அவங்க அலுவலகத்தில் தான் நான் இருந்தேன், நம்ம எல்லாரும் தான் பார்த்துட்டு இருந்தோம். அதை நீங்க அந்த புள்ளியை கடந்து அவங்க கூட்டணின்ற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. ஆனா நீங்க அந்த கரூர் சம்பவ புள்ளியிலே நான் நிற்கிறேன். ஏன்னா முதல் பொதுக்குழு, அந்த சம்பவத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய பொது நிகழ்வு முதல் பொதுக்குழுல அது ஜஸ்ட் லைக் தட் எப்படி ஒரு கட்சியால, ஒரு தலைவரால, தான் மாற்று என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவரால, ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை அறிவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு தலைவரால எப்படி கடந்து போக முடிகிறது? இது என்ன மனநிலை? அதாவது சார் சொன்ன மாதிரி அந்த மாரல் ஆப்ளிகேஷனை பத்தி கவலைப்படாம திமுக அதிக பிரசங்கித்தனமா அல்லது திமுக ஆதரவாளர்கள் இவரை கொலைகாரர் அல்லது கொலை கட்சின்னு சொன்னதை ஒரு எக்ஸ்கியூஸா பயன்படுத்தி சட்டம்ன்றாரு. நான் என்ன சொல்றேன், 234 தொகுதியிலையும் ஜெயிச்சிருப்போங்க. அப்போ கூட அந்த கில்ட் இருக்கணும்ல உங்களுக்கு. கில்ட் இல்லைன்னு அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு மனப்பூர்வமா எல்லாரும் இருக்கும்போது அப்ப கூட நீங்க சொல்லலாம் திரும்பி அந்த ஒரு இடம் அவர் பேசுறப்ப என்னன்னா, நம்ம மௌனமாக இருந்தோம். அவங்க சொல்றது நம்ம குடும்பத்தினர்ல இழந்து நம்ம வருத்தத்துல இருந்தோம். அந்த இடைப்பட்ட காலத்துல எங்கள் மீது அவதூறுகள், கொலைப்பழி, வன்மம்லாம் நம்ம அதெல்லாம் அமைதியா கடந்தோம். ஏன்னா மக்கள் நம்ம கூட இருக்காங்கன்ற துணியில தான் இந்த கூட்டணி முடிவுக்கே அவர் நகர்றாரா? நான் தனிச்சுதான் யாரோடையும் போக மாட்டேன். மக்கள் ஆதரவு இருக்குங்கிறதுனால நீங்க என்ன வேணா பண்ணலாமான்னு கேக்குறேன். திமுக அதே ஒரு விஷயம் இந்த டிஎம்கே ஈகோ சிஸ்டம் நிறைய பண்ணாங்க, இன்னமும் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரியாக்ஷன், ஆக்ஷனை பத்தி பேசுறேன். அவர் பேசிட்டு நகர்ந்திருக்காரு. அது ஆக்ஷன். நடந்த துயர சம்பவம் 41 உயிர்கள் இறந்ததும் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கானவர்கள் காயமடைந்ததும் ஆக்ஷன். ஆக்ஷனை பத்தி தான் நான் கவலைப்படணும், ரியாக்ஷனை பத்தி அதுக்கப்புறம் தான் நான் கவலை. ஃபியூச்சர்ல நீங்க இப்படி பண்ணாதீங்க, அட்லீஸ்ட் நான் டயத்துக்கு வருவேன், நம்மளுக்கும் பொறுப்பு இருக்கு. அதாவதுங்க இந்த பொறுப்பு துறப்பு 2 பக்கமும் இருக்கிறது தான் பிரச்சனை. இதுல இந்த பிரச்சனை இல்ல, ஒரு மிடில் பாத்தே இல்ல. ஒருத்தங்க கொலைகாரங்கன்றாங்க, இன்னொருத்தங்க சதி திட்டம்ன்றாங்க. உண்மையிலே உண்மை நடுவுல இருக்குது. அதுல 2 பேரும் சொல்றது கரெக்ட். கொலைகாரன்றதும் தப்பு, சதி திட்டன்றதும் தப்பு என்ன பொறுத்த வரைக்கும். ஓகே. அப்ப நீங்க ரியாக்ஷனை பத்தி மட்டுமே எங்களை ஸ்லாட்டர் பண்ணாங்க டிஎம்கே ஈகோ சிஸ்டம் சொல்லிட்டு நீங்க பண்ற தப்ப நீங்க மறைக்கிறீங்கல்ல. சோ இன்னும் தாவேகா நகர்ந்துருச்சு, நாங்க தனிச்சுதான். ஆனா விமர்சனங்கள் கரூர்லயே தான் இருக்குன்றீங்க. அந்த புள்ளி கடக்கல போக முடியாது. பேசலாம். அரவிந்தன், உங்கள் பார்வை என்ன? தாவேகாவோட முடிவு அப்படின்றது இப்போ இது நம்மளே பல தலைப்புகள்ல பேசணும். தாவேகா வந்துருன்னு அதீத நம்பிக்கையெல்லாம் கூட கொடுத்தாங்க. ஆனா அப்படிலாம் இல்லை. கொள்கை எதிரி பாஜகவை நாங்கள் எதிர்ப்போம், திமுகவை எதிர்ப்போம். இந்த திமுக ஆட்சியை அகற்றுவதற்கான வலு எங்கள்கிட்ட தான் இருக்கு, ஏன்னா எங்கள்கிட்ட தான் மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்படின்னு கருத்து கணிப்புகள்லாம் வச்சு சொல்றாங்க. இந்த முடிவை எப்படி பாக்குறீங்க? ஏன் இந்த முடிவுக்கு வந்ததா நினைக்கிறீங்க? ஆக்சுவலா அவங்க இந்த முடிவுக்கு வரல, அவங்க தன்னுடைய ஒரிஜினல் ஸ்டாண்ட்ல அப்படியே நிக்கிறாங்க அப்படின்றதான் யதார்த்தம். நம்ம எல்லாருமே இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர்களுடைய நிலை மாறுமா அப்படின்றத பத்தி யூகங்களை பல பேரும் பல விதமா கலப்பினாங்க. கூட்டணிக்கான அழைப்புகள்ல இருந்து, கூட்டணி கணக்குகள் பத்தி விமர்சகர்களுடைய பல்வேறு விதமான மதிப்பீடுகள்ல இருந்து என்னமோ நடல. வெளிப்படையா அதிமுக பாஜக அழைச்சாங்க, வந்துருவாங்கன்னு நம்பிக்கை பிள்ளையார் சொல்லின்லாம் சொல்லப்பட்ட பிறகு அழைச்சாங்க. டிடிவி தினகரன் வேற மாதிரி சொன்னாரு. எல்லாம் பண்ணாலும் விஜய் ஆரம்பத்துல அவர் என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாரோ அதே ஸ்டாண்ட்ல தான் இப்ப இருக்காரு. அதாவது எங்களோட தலைமையில கூட்டணி அமையும், நாங்க தான் அடுத்த ஆட்சி அமைப்போம், எங்களுக்கு நேரடி திமுகக்கு எங்களுக்கு தான் போட்டி அப்படின்ற நிலைப்பாடை அவங்க மாத்திக்க. ஆக்சுவலா அவங்க நகர்ந்து வருவாங்களான்ற ஒரு யூகங்களுக்கு அவங்க இப்ப முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. நாங்க நகர்ந்துலாம் வரல, நாங்க அங்கேயே தான் இருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது நான் ஓரளவுக்கு எதிர்பார்த்ததுதான். அப்புறம் அவங்களோட அரசியல் எதிர்காலத்துக்கு இதான் நல்லது அப்படின்றது ஒரு கணக்கின் அடிப்படையில் நம்ம சொல்லலாம். ஏன்னா தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக மாற்று அரசியல் கொடுக்கறவங்களா முன்னிறுத்துறவங்க யாருமே இன்னொரு கூட்டணியில போயிட்டு நான் ஒளிஞ்சுக்கிறேன், ஒதுங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டாங்க. அந்த வகையில் அவங்க எடுத்த முடிவு அவங்களோட அரசியலுக்கு அது சரியான முடிவு தான்.
இந்த சமயத்துல வந்து மணியும் ஒரு நண்பரும் சொன்னதை ஒரு 2 விஷயத்த நான் வந்து முக்கியமா நினைக்கிறேன் நானு. இப்ப என்னன்னா, இந்த கூட்டணி தனியா நிக்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அதை தாண்டி விஜய் வந்து இந்த சம்பவம் குறித்து பகிரங்கமாக வருத்தம் தெரிவிக்கல அப்படின்றதும், தனக்கு ஆதரிச்சு பேசின அதிமுக நன்றி தெரிவிக்கல அப்படின்றதும், விஜய் வந்து எப்படிப்பட்ட ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார்ன்றதை பத்தின விமர்சனத்தை மணி வந்து தெளிவா முன் வச்சாரு. அது நானும் வந்து அதை ஒத்துக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு கட்சி வந்து நாளைக்கு வந்து ஆட்சியை பிடிக்கிறேன்னு சொல்லுதுன்ற ஒரு வருத்தத்தை வந்து மணியோட சேர்ந்து நானும் பகிர்ந்துக்கிறேன். அதே சமயத்துல அவர் வந்து தன்னோட நிலைப்பாடை மாத்திக்கல, அவர் நிலைப்பாட்டுல உறுதியா இருக்காரு அப்படின்றதா இன்னைக்கு பொதுக்குழு நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய செய்தி. இது வந்து நம்மளை விட நீங்க சொன்ன மாதிரி அதிமுகவுக்கான முக்கியமான செய்தி இதுல இருக்கு. இந்த இடத்தில் எல்லாமே யூகங்களாக பார்க்கப்படுது, எல்லாமே விவாதிக்கப்படுது. மணி அவர்கள் சொன்ன ஒரு பாயிண்ட்ன்றது மனிதாபிமான அடிப்படையில நாகரிக முறையில நின்னாங்க, நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா விஜய் அவர்கள் காணொலியில அதை சொன்னார், எனக்காக குரல் கொடுத்தவங்களுக்கு நன்றின்னு. ஆனா தீர்மானத்துல இல்லைன்னு. ஒருவேளை அப்படி சொல்லிட்டாருன்னா இவங்களுக்குள்ள இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு பாத்தீங்களா, தீர்மானம்லாம் சொல்லிடுவாங்கன்ற ஒரு எச்சரிக்கை துணி அதுல இருக்கா? நம்ம சொல்லிட்டோம்னா நம்மள அப்படி கமிட் பண்ணி விட்டுருவாங்களோன்னு. இல்ல, நம்ம இப்ப சொல்றோம் அவர் வந்து ஒரு வருத்தம் தெரிவிக்கல, நன்றி தெரிவிக்கலன்னு சொல்றோம். அதாவது நடந்த சம்பவத்துக்கு வருத்தம், ஆதரித்த கட்சிக்கு நன்றி, இந்த 2 தெரிவிக்கல நம்ம சொல்றோம். அந்த வருத்தம் தெரிவிக்கலன்றது எப்பவுமே நம்ம அது மாறா போறது இல்லை அந்த விமர்சனம். ஆனா ஒருவேளை நன்றி தெரிவிச்சிருந்தாங்கன்னா அவர் வந்து கூட்டணியே இல்லைன்னு சொன்னாலும் இந்த நன்றி தெரிவித்த ஒரு செயலே கூட அவர் கூட்டணி நோக்கி பின்னாடி நகருவார் அப்படின்றதுக்கான யூகங்களை கலப்பக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்திருக்கும். இங்கேயே விவாதங்கள்ல வர்றவங்களே கூட அதை வந்து அந்த மாதிரிதான் பார்த்திருப்பாங்க. ஆக அவர் வந்து அதிமுக பேசாம இருந்தது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான அரசியலாக கூட இருக்கலாம். ஆனா நடந்த சம்பவத்துக்கு வந்து பகிரங்கமாக பொதுக்குழுல ஒரு தீர்மானத்தின் மூலமாக வருத்தம் தெரிவிக்காம இருந்தது தப்புதான். விவாதத்துல நான் புரிஞ்சுக்கிறது, அவர் அந்த குடும்பத்தினரெல்லாம் சந்திச்சு கண்ணீர் விட்டார், மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க நகர்ந்தாலும் தமிழ்நாடு நகரல, பத்திரிகையாளர்கள் விமர்சகர்கள் நகரலன்றதுதான். அந்த நிலைப்பாட்டுக்கு பிறகுதான் கூட்டணி நிலைப்பாடெல்லாம் கவனிப்பாங்களோ? ஆமா, அது முக்கியம் தோணுது. அது வந்து அதாவது நம்ம கூட்டணி அரசியல் வெற்றி தோல்வி எல்லாம் தாண்டி நீங்க ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்கன்றது உங்களோட ஆளுமையை பத்தி சொல்லக்கூடிய விஷயம் இல்லையா? அதனால அதை பத்தி நம்ம நிச்சயமா கவலை பண்ணணும்னு நினைக்கிறேன். பேச ஜீவா, எப்படி பாக்குறீங்க அந்த அவர் தனிச்சுதான் அப்படின்றது? 4 முனை போட்டி அப்படின்னா பலரும் சொன்னது, நம்ம எல்லாம் யூகம், மக்கள் கையில தான் இருக்கு. 4 முனை போட்டின்னா ஆளும் கட்சிக்கு திமுக அணிக்கு சாதகமாக இருக்கும்லாம் சொல்லப்பட்டது. அந்த புள்ளியில தான் என்ன சொன்னாங்கன்னா, திமுக தானே அவங்க முதல் எதிரி, அவங்கள வீழ்த்தணும்னா எல்லாரும் சேரணும் அப்படின்னு. நீங்களே கூட சொன்னீங்க அவர் அந்த பக்கம் தான் இருக்கிறாரு. ஆனா அப்படி இல்லைன்ற இடம் தான். இப்பயும் அவர் வந்து ஏதோ ஒரு பாஜக எதிர்ப்பு மனநிலையில இருக்கிறாரு, அதிமுகவோட சேர மாட்டாருங்கிறதுல எனக்கு இப்பயும் எந்தவித ஒரு உறுதியும் நம்பிக்கையெல்லாம் கிடையாது. ஏன்னா அவர் என்ன செஞ்சா நம்புவீங்க? இல்ல இந்த கட்சியை போடுறாங்க இல்லங்க, இந்த கட்சியை வந்து நம்ம இப்ப நீ அடுத்து இப்ப சொல்லியிருக்காருல, இதுல அவர் உறுதியா இருக்காருன்னா நம்ம 2 பேரும் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு மாசம் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் ஒரு துணி நீங்க பாருங்க. இது ஒருவேளை முதல்வர் வேட்பாளர்ன்றதுல அவங்க இறங்கி வர, இப்போ ரகு ஒரு ஹிண்ட் கொடுத்தாங்க, அதிமுக மீது அவருக்கு பெருசா விமர்சனங்கள்லாம் இல்லை. ஆனா அவங்க சொல்ற செய்தி, நாங்க தான் முதல்வர் வேட்பாளர், எங்க தலைமையில அணின்றத சொல்றாங்களா? அதுதான் செய்தியா? இவங்க தலைமையில அணினா யார் வருவா? எனக்கு தெரிஞ்சு டாக்டர் கிருஷ்ணசாமி கண்டிப்பா வருவார். அவர் தொடக்கத்துல இருந்தே ஆதரிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு புதிய தமிழ் கிருஷ்ணசாமி போகலாம், வேற யாரு போவாங்கன்னு எனக்கு சரியா தெரியல. டிடிவி அடுத்து நிறைய மாறி இருக்கே சூழல், ஓபிஎஸ் இருக்காங்க, அவங்க கூட இன்னைக்கு பேட்டியில அப்படி எதுவும் சொன்ன மாதிரி இல்ல. சரி, அப்படியே போனாலும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? உங்களுக்கு ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய எந்த கட்சியும் இவர் முன்னாடி போக மாட்டாங்க. பர்சன்டேஜ் காமிக்கலாம்ல, எங்களுக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்றதையாவது காமிக்கலாம். அந்த விஜய் காமிக்கலாம் இல்ல, விஜய் வந்து தனித்து நிற்கவும் வாய்ப்பு இருக்கு. அவர் தொடக்கத்துல இருந்தே அவர் தனித்து நிற்பார்னு சொல்லும் போதே எனக்கு வந்து தனித்து நின்னாலுமே இவர் வந்து பிஜேபி எதிர்ப்பாளர் இல்லைங்கிறதா என்னுடைய தொடர்ச்சியான விமர்சனம். அதுதான் உண்மையும் கூட. நான் சொல்றேன், உங்க யூக ஒரு சந்தேகத்தை விதைக்கிறீங்க. அப்படி அவர் நினைச்சா வெளிப்படையாவே போய் சேர்ந்தா திமுகவே வீழ்த்திடலாமே. இல்ல, அப்படி முடிஞ்சா கேம் முடிஞ்சு போச்சு. இவ்வளவு சுவாரஸ்யம் தேவையில்லை, விவாதம் தேவையில்லை. இல்ல, அது நமக்கு தாங்க சுவாரஸ்யம் தேவை, அவங்களுக்கு முடிவு தாங்க தேவை. விஜயை பொறுத்த வரைக்கும் திமுகவை வீழ்த்தணும், நமக்கு தான் சுவாரஸ்யம் தேவை. கட்சி ஆதவ அர்ஜுனா இவங்களுடைய தொடர்ச்சியான பேச்சுக்களை பாருங்க, எங்க அவங்க ஒன்றிய அரசை எடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு எஸ்ஐஆர்னு ஒன்று வந்திருக்கு. இது குறித்து மேடையில பேசின யாருக்காவது பேசணும்னு தோணுதா? திமுகவை அழிக்கணும், ஸ்டாலினை தீர்மானமே போடுறாங்க. அது மட்டும்தான் தீர்மானம். யாருக்காவது அதை பேச மனசு வருதா? அவங்க எல்லா மைண்ட் செட்டுமே வந்து
திமுக அழிக்கணும். எஸ்ஐஆர் நிறுத்துங்கன்றாங்க சார். எஸ்ஐஆர் நிறுத்தி வைக்கணும்ன்றது எங்க அவர் எங்க பேசியிருக்காரு? அவரு தீர்மானம் தீர்மானம் போட்டிருக்காங்க சார். இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி ஹரியானால நடந்ததை பத்தி கதறிக்கிட்டு இருக்காரு. ஒரு அரசியல்வாதிக்கு இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது, பிஜேபி ஓட்டுகளை திருடுது. நீங்க கருத்தியல் ரீதியா பிஜேபி ஆதரிங்க, எதிருங்க, நம்ம ஓட்டு நம்ம கையில இல்லைங்கிற இது கண்டு ராகுல் காந்தி பதறிக்கிட்டு இருக்காருங்க. அவங்க திமுக எதிர்ப்பெல்லாம் அப்புறம் பேசுங்க. ராகுல் காந்தி வாழ்கன்னு சொல்லிட்டு திமுக ஒழிகன்னு கூட சொல்லுங்க. அடிப்படையில் இனிமே எலெக்ஷன் நடக்குமானே தெரியல. இன்னும் பெரிய விவாதத்தை கிளப்பியும் ராகுல் வாழ்கன்னு சொன்னா ஏற்கனவே காங்கிரஸ் இவங்க அந்த வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க. திருமா வாழ்க ஸ்டாலின் ஒழிய, ராகுல் வாழ்க ஸ்டாலின் ஒழிய, இந்த வேலையை சிண்டு முடிகிற வேலையை அவங்க பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அது ஒன்றும் அவங்களுக்கு புதியது கிடையாது. இல்லை, எனக்கு இது என்ன மாதிரியான கட்சிங்கிறதே புரியல. இப்போ மணிசார் இவங்களா அதை தெளிவாக சொன்னாங்க. இது என்ன மாதிரியான கட்சி? நீங்கள் கூட கேட்டீங்க, அவங்க வந்து அந்த மக்களை பார்த்து அவர் அழுததை கூட ஃபோட்டோ போட அந்த அளவுக்கு அரசியல் இதை வச்சு அரசியல் செய்யக்கூடிய மலிவான கட்சி இல்லைங்கிறாங்க. அப்புறம் எதுக்கு காலை 9 மணி முதல் இரவு 6 மணி வரை அவர் அழுதுகிட்டு இருந்தாரு, அவங்கள சந்திக்கும் போது ஒரு விஷயத்தை சொல்றாரு. இது முதல் சாத்தியமா, அது உண்மையா, யாருக்கு தெரியும்? அதெல்லாம் தகவல் தான். இந்த மாதிரி ஆட்கள் வந்து இதை விளம்பரப்படுத்துற நீங்க உண்மையிலேயே அவர் கட்டிப்பிடிச்ச மாதிரி அழுது மாதிரி போட்டோ போட வேண்டியதானே? எம்ஜிஆர் போடுற போட்டோ மாதிரி ஒன்று போட வேண்டியதானே? இல்லை, என்ன தவறு இருக்கு இதுல என்ன சார் அரசியல் இருக்கு? பாதிப்பை ஏற்படுத்தினது நீங்க, உங்களுக்காக கூடின கூட்டம். அது எம்ஜிஆர் காண்டியோ, கலைஞர் காண்டியோ, ஸ்டாலின் காண்டியோ, ராமதாஸ் காண்டியோ கூடல, முழுக்க முழுக்க விஜய்ங்கிற ஒரு நபர் தான். அதை தவிர்த்து வேற யாரும் இல்லை. எவ்வளவு பெரிய ஒரு தார்மீக பொறுப்பேற்று இருக்கணும், கதறி இருக்கணும், காலில் விழுந்து கதறி இருக்கணும். இதெல்லாம் செஞ்ச அரசியல் இதெல்லாம் போய் கமலஹாசன் போய் கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்றாரு, அதெல்லாம் அரசியலுங்கிறீங்க. சம்பந்தமே இல்லாத கமலஹாசன் போறாரு, மற்ற எல்லா தலைவர்களும் பிஜேபியில இருந்து எல்லாரும் போய் நேர்ல போய் பாக்குறாங்க. நீங்க நேர்ல போக முடியாது. கேட்டா எங்களுக்கு அந்த அரசியல் தேவையில்லை, அந்த போட்டோ வச்சு என்ன கட்சி? தாவேகாவினர் பேசுறத மேடையில் பேசியதிலிருந்து நம்ம புரிந்து கொள்வதுன்றது, அவங்க வந்து மக்கள் நம்ம பக்கம் இருக்கிறாங்க, இது ஏதோ சதி நடந்துருச்சுன்னு மக்கள் நம்புறாங்க. சோ ஆதரவு அதுவே இவங்க உருவாக்குற பிம்பம் தானங்க. அதை நம்புறதுனால தானே அவங்க தனிச்சு நிக்கிறாங்க. நாங்க தனிச்சு தான் நிப்போம், எங்க தலைமை தான் அப்படின்னு சொல்றதுக்கான தைரியம் எங்க இருந்து வந்தது? நாம் தமிழர் தனிச்சு நிக்கிறாங்க, பகுஜன் சமாஜ் கட்சி தனிச்சு நிக்கிறாங்க, மக்கள் செல்வாக்கு எல்லாம் இருக்கு, எல்லாம் கணக்கு எடுத்துருங்க கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவங்களாம் மக்கள் செல்வாக்க கொஞ்சம் கொஞ்சமா தேர்தல் நின்று பெருக்கிக்கிட்டாங்க. இவரை மாதிரி சினிமா கவர்ச்சியில உடனடியா காமிக்கல. முதல்ல இவருக்கு எவ்வளவு வாக்கு விழுக்காடு இப்போ தெரியாது. அந்த கூட்டத்தை இந்த கேள்வி ஏன் அவரு அதிமுக பாஜகவை ஏன் அந்த அழைப்பை நிராகரிச்சாருன்னு நினைக்கிறீங்க? நமக்கு எப்படி தெரியும்? அவர் 1 மாசம் சும்மா தானே இருந்தார். அவ்வளவு பெரிய இந்துத்துவ எதிர்ப்பு உங்களுக்கு வந்து ஒரு வடவர் கட்சியை எதிர்க்கணுங்கிற கோவறவங்க பிஜேபி எப்படிங்க எங்களை பத்தி பேசலாம்னு சொல்லியிருக்கலாமே. அவர் அப்படி ஒன்றும் சொன்ன மாதிரியே தெரியல. இன்னைக்கு பேசும்போதெல்லாம் சிபிஐ எங்க பக்கம் இருக்கு, உச்சநீதிமன்றம் எங்க இருக்கு, சிபிஐ யார் அப்பன்னு காமிக்குவான்னு தானே பேசுறாரு. அந்த இடம் ஜீவா உங்கள்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி மணி அதுல அவங்க மேடையில் சொல்றது, விஜய் எல்லாத்துக்கும்லாம் பதில் சொல்ல மாட்டார் அப்படின்றாங்க. அவர் வந்து மௌனமா இருந்துட்டு இருப்பார், எது தேவையோ அப்பதான் அப்படின்ற இடம் தான். நீங்க என்ன சொன்னாலும் எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ண மாட்டார்ன்ற துணியையும் அவங்க பேசுறத எப்படி பாக்குறது? இப்ப பாஜக சொன்னிச்சு வரணும்னு, அதிமுக சொன்னிச்சு, அதுக்கெல்லாம் தீர்மானமா நாங்க வலுவா சொல்றோம்ன்ற பாயிண்ட் நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டாம். அது ஒண்ணு வலுவான தீர்மானத்துல சொல்றத ஒதுக்கி தள்ளிட்டு போக முடியாது. அது இப்ப எஸ்ஐஆர் பத்தி கூட வந்து அந்த தீர்மானம் சொன்னதுன்றது அது ஸ்டாண்ட், அது ஒரு 2 வாரம் கட்சியோட ஸ்டாண்ட், அது கட்சியோட ஸ்டாண்ட். அதை நம்ம வந்து புறந்தள்ளிட்டு போக முடியாது. எல்லா இஷ்யூலையும் அவர் பேச மாட்டாருன்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சில இஷ்யூஸ்ல அவர் பேசிதான் ஆகணும். அட்லீஸ்ட் கட்சியாவது பேசணும், அவர் பேசாட்டியும். ஓகே ஜீவா, இப்போ இந்த நிலைப்பாடு குறித்து என்ன தாவேகாவோட இந்த நிலைப்பாடை நீங்க எப்படி? இல்ல, அவர் தனித்தனிக்கவும் வாய்ப்பு இருக்குங்க. ஆனா இதை வைத்துக்கொண்டு அவர் எல்லா கட்சிகளுக்கும் ஒரு மாற்றா தன்னை காண்பிப்பதுங்கிறது ஒரு உண்மை கிடையாது. அவர் முதல்ல வந்து ஒரு துணிச்சலான அரசியல்வாதியே கிடையாதுங்க. இதை வந்து இன்னைக்கும் கூட பாருங்க, அவரு ஒரு சினிமாவில் வில்லன்ட்ட பேசுகிற மாதிரி தான் பேசுகிறாரு. அதுவும் ஆதவ பேசுறதுலாம் ரொம்ப ஒரு லும்பன் ஆட்டிடியூடு மாதிரி இருக்குது. வந்து பாரு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நான் தூண்டி விட்டுருவேன், அந்த ட்விட்டரில் போட்டு அவர் எதை நீக்கினாரோ அதையே இன்னைக்கு மேடையில் பேசியிருக்காரு. வந்து பாருங்க, எல்லா மேடைகள்லையுமே சவால் விடுறது இல்ல, அது இவர் பேசுறதுங்கிறது ரொம்ப தப்பு. நீங்க வந்து பாருங்க சார், இதை மட்டும் தான் சார் அவர் பேசுறாங்க. இவங்களுக்கு இந்த பாணி மட்டும் தான் இருக்கு, சினிமா பாணி மட்டும் தான் இருக்கு. சொடக்கு போடுறது, வந்து பாருங்கிறது, சத்தமா பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்ல பேரை முக ஸ்டாலின் அப்படிங்கிறது, இல்லாட்டி மோடிஜிங்கிறது. இல்ல, இது வந்து எனக்கு ஒரு கேள்வி கிடையாது. ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்க, இந்த சவால் விடுறது, முடிஞ்சா என்ன கைது பண்ணிப்பா, இது எல்லாம் ஏதோ தாவேகா மட்டும்தான் கொண்டு வந்த மாதிரி. இதுக்கு முன்பு நீங்க மேடைகள்ல கேட்டதே இல்லையா? இதுக்கு முன்னாடி பேசினாங்கன்னா அந்த தலைவர்கள் பேசினது ஒரு இஷ்யூ பேஸ்டா இருக்கும். சரி வந்து பாரு அப்படிங்கிறதும்,
நீ பாப்போங்கிறதும். ஆனா இவங்க பேசுறதே இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் விட்ட சவால், கலைஞர் விட்ட சவால், ஜெயலலிதா விட்டது, தீப்பூரி ஆறுமுகம் விட்டது முதற்கொண்டு சொல்றேன், நன்னில நடராஜன் இவங்களா விட்ட சவால் கூட இதுக்கு நீங்க தாவேக்காவை நீங்க ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறீங்களா? அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் பண்புகளோட இல்ல. அதுக்கு கூட்டம் கூட இருக்கலாம், கூட்டம் சேரலாம். அதுக்காக வந்து கூட்டம் அடிப்படை வச்சு பார்க்க மாட்டீங்களா? தேர்தல் முடிவை தீர்மானிக்கிற ஒரு முக்கிய கட்சியா நீங்க பார்க்கலையா? இருக்கட்டுங்க, தேர்தல் முடிவை தீர்மானிக்கக்கூடிய கட்சியா கூட இருக்கட்டுங்க. நம்ம எல்லாருமே இப்ப அதை தான் மணி சார் சொன்னார், கூட்டணியை தாண்டி நம்ம சில ஜனநாயக விழுமியங்களோட அணுக வேண்டிய விஷயம் இருக்கு. இது வந்து மக்கள்கிட்ட இன்னைக்கு கூட அந்த 41 பேரை பத்தி கூட அவரால் பேச முடியல. அவங்களுக்கு வந்து அந்த பாலிடிக்ஸை நோக்கி நகராங்களே ஒழிய எந்தவித அறமும் இல்லாத ஒரு அமைப்பா கட்சியா இருக்கு. இன்னைக்கு கார்ல துரத்திட்டு வராங்க. இன்னைக்கு பொதுக்குழு கூட்டம் வரும்போது ஒரு 5-6 பேர் அது கார்ல துரத்திட்டு வராங்க. ரசிகர்கள்ட்ட உங்களுடைய இந்த அறிவிலித்தனம் தான் இவ்வளவு பெரிய விஷயம் கூட அவர் பேச தயாரா இல்ல. இந்த கட்சியினுடைய கட்டமைப்பு பிரச்சனை வந்து ரசிகர்கள் தான், அவங்க தொண்டர்களும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. விஜய பார்க்க வர இன்னைக்கு சிறப்பு பொதுக்குழுல எடுத்திருக்கிற முடிவுன்றது 2026 தேர்தல் முடிவோடு சம்பந்தப்பட்டதுன்னு நீங்க பார்க்கலாம். யாருக்கோ பலன் கொடுக்கும், யாருக்கோ நெருக்கடியா போகும். தனிச்சு நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், வெற்றிங்கிறது ரொம்ப தூரமா இருக்கும். தனிச்சு நின்னா அவருக்கு வெற்றிங்கிறது ரொம்ப தூரமா இருக்கும். திமுக எதிர்ப்பு வாக்குகள் எல்லாமே சிதறுது அப்படிங்கிற அடிப்படையில் திமுகவுக்கு இது ரொம்ப வாய்ப்பா இருக்கும். தேர்தல் முடிவின்படி பாத்தீங்கன்னா தனிச்சு நின்னார்னா கண்டிப்பா திமுகவுக்கு வாய்ப்பா இருக்கும். ஏன்னா அவர் திமுகவை திட்டுறாரு, அதிமுகவோட கூட சேரல, பிஜேபியோட சேரலங்கிறப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகள் 3 நாளா இன்றைய முடிவுன்றது தேர்தல் முடிவோடு சம்பந்தப்பட்டதா? ஆமா, அதாவது இப்ப தவேகாவோட என்னோட மெயின் பிரச்சனையே என்னன்னா, அவங்க இந்த 2026 தேர்தலை தாண்டி அவங்களோட அரசியல் என்ன கேட்கிறேன். இப்ப 2026ல தோத்துட்டாங்கன்னு வச்சுங்க, டிஎம்கே திருப்பி வந்துட்டாங்க. அப்போ நாங்க ஆட்சிக்கு வருவோம், நாங்க எந்த ப்ராமிஸும் பண்ண மாட்டோம், எங்க ஆட்சி கிட்ட கொடுங்க, நாங்க செஞ்சு காமிக்கிறோம் அப்படின்னு 5 வருஷத்தை அப்படியே கடந்துருவாங்களா? இப்ப அவங்க கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து மக்கள் பிரச்சனையில எதுலையாவது ஃபாலோ பண்ணிருக்காங்களா? தூய்மை பணியாளர்களை வீட்டில் கூப்பிட்டு பார்த்தாரு, ஆபீஸ்ல கூப்பிட்டு பார்த்தாரு. இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? உங்க கட்சியின் சார்பா நீங்க அவங்களுக்கு சாலிடாரிட்டி எக்ஸ்பிரஸ் பண்ணி போய் நின்னீங்களா? ஏதாவது நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா? அல்லது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாரல் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்களா? சும்மா நீங்க உங்களோட ஆபீஸ் கூப்பிட்டு டீ கொடுத்துட்டா புரிஞ்சுதா? இப்ப வந்து அறப்போர் இயக்கம் வந்து திருநெல்வேலியில ஒரு போராட்டம் பண்ண, அது மக்கள் போராட்டமா இல்லையா? அதுக்கு உங்களோட பங்கு என்ன? வெர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்க வந்து ரீட்வீட் பண்ணிட்டு ஒரு போஸ்ட் போட்டா முடிஞ்சிருச்சா? நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ராம்சார் சார் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஜென்சிங்கிறத ஆதவ அர்ஜுனா சொல்றாரு, ஜென்சி வந்து உங்களுக்கு பதில் சொல்றாங்க பாருங்கன்னு. இதெல்லாம் பழைய அரசியல், இதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறாங்க. கட்சியுடைய நடவடிக்கைகள் என்ன? ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் மக்கள் பக்கத்துல என்ன நின்று இருக்கீங்க நீங்க? ஜெகபர் அலி கொலையில இருக்கட்டும், இப்ப அவ்வளோ, அதாவது வந்து சுரேஷ் மாதிரி ஒரு ரெஸ்பெக்டட் லாயரை வந்து அட்டாக் பண்றாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? அதை பத்தி என்னத்தை பேசுனீங்க? அதை பத்தி விஜய் பேசக்கூடாதா? ராம்சாரை பத்தி விஜய் பேசக்கூடாதா? எஸ்ஐஆர் பத்தி அவர் பேசக்கூடாதா? எலெக்ஷன்ல உங்களோட ரிசல்ட்டை கூட பாதிக்கலாம். அதை பத்தி நீங்க வந்து இன்னைக்கு மீட்டிங்ல ஏன் அதை பத்தி பேசக்கூடாது? நீங்க வெறும் திமுக எதிர்ப்பு மட்டுமே உங்களோட ஆயுதமா? அதுதான் உங்களோட அரசியலா? அதை தாண்டி உங்களோட கொள்கைகள் என்ன தெரியுமான்னு தெரியணும்ல. இந்த இவ்வளவு அரசியல் இந்த விஷயங்களா இருக்கு. ஒரே விஷயம் விஜயன், வந்து திமுக வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் செஞ்ச அந்த வன்மமான ஒரு இது இருக்குல்ல, பிலோ தி பெல்ட், அது அவருக்கு ஆயுதமாயிடுச்சு. அது ஒரு எக்ஸ்கியூஸ் ஆக்கிட்டாரு. இன்னைக்கு அவர் வந்து கரூரை பத்தி மட்டுமே பேசுறதுக்கு காரணம் திமுக. அவங்க ப்ரொசீஜரலா சில வேலைகளை சரியா செஞ்சிருக்கணும். அவங்க வந்து இதை வந்து அரசியல் ஆக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் வந்து ஒரு வீடியோ வந்து பெருந்தன்மையா சொல்றாரு, எந்த தலைவரும் அவருடைய தொண்டர்கள் இறக்கிறத விரும்ப மாட்டாரு. ஆனா நீங்க முரசொலியில் அவர் கொலைகாரன் சொன்னா அவங்க எப்படி நீங்க சொல்றதை கேட்பாங்க? சோ அதுக்கான எதிர்வினைன்னு பாத்துக்காம இல்ல, இது எப்படி இந்த சம்பவத்துக்கு திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ யாருக்குமே பொறுப்பு கிடையாது. அவங்க வந்து ஒரு காவல்துறை இதுதான் அது பண்ண முடியும். இந்த திமுக அரசுல உள்ளவங்களுக்கு எப்படி பொறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியும்? அவங்க வந்து இந்த மாதிரி ஆன்டிசிபேட் பண்ணி இந்த மாதிரி கூட்டம் வரும் நாங்க கொடுக்கவே முடியாதுன்னு சொன்னாலும் போலீஸ் அட்டானமி இருந்ததுன்னா பொலிட்டிக்கல் பாசஸ் பேச்சை கேட்காம 10,000 பேர்னு சொல்லிட்டு 40,000 பேர் வருவீங்க, மக்களுக்கு ஆபத்து ஏற்படும். அதை செய்யலன்னா அதுக்கும் திமுக தான் விமர்சனம் பண்ணிருப்பாங்க. பாத்தீங்களா எங்களை வளர விட அது பரவாயில்ல, மக்கள் இறக்கிறத விட அதுதான் இல்ல ஏன்னா கடந்த 3 மாநாடுகள்ல நிறைய பேசிட்டோம், நிறைய கூட்டம் வருது. இத வந்து திமுக தடுக்க பாக்குது. இப்போ இது 2026 தேர்தல் முடிவோடு இன்றைய தாவேகாவின் முடிவு சம்பந்தப்பட்டதா? அது அப்படிதான் எடுத்துக்கணும். அதனாலதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் உங்களுக்கு, இது மெசேஜ் ஏடிஎம்கே கூட்டணி இல்ல, நான் வந்து என் தலைமையில தான் கூட்டணி, நாங்க வந்து தாவேகாக்கும் திமுகக்கும் அவர் சொல்றது வந்து தெளிவா மெசேஜ் டு ஏடிஎம்கே. இவங்க வந்து கொடி பார்க்கறத பார்த்துட்டு பிள்ளையார் சூடி போட்டதுன்னு பேசினது, அப்புறம் வரணும்னு இவர்கள் இப்போ தலைவர்கள் பேசினது, அண்ணா திமுகலையும் பிஜேபிலையும் வந்து விஜய்க்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் அழைப்பு கொடுக்கப்பட்டது உங்களுக்கு. அன்றைக்கு அது எல்லாத்துக்கும் இன்றைக்கி வந்து அவர் ஒரு விதமாக பதில் சொல்லியிருக்கார்.
இந்த முடிவில் மாற்றம் வருமானு எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அவங்க கவலைப்பட வேண்டியது எஸ்ஐஆரை பற்றி. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய அந்த ஜென்சி கேட்டகரியில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டர்ஸ் 2004 பிறகு பிறந்தவங்க தான் அவரோட மிகப்பெரிய ஆதரவாளர்களாக இருக்காங்க. முதல்ல அவங்க பேரெல்லாம் ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்க்கறத பற்றி அவர் கவலைப்படணும். கூட்டணிலாம் ரெண்டாவது. அவர் கவலைப்பட வேண்டியது அவரோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எஸ்ஐஆர். ஓகே, நான் தான் வரேன். அரவிந்தன், நீங்க இது ஒரு வகையில அதிமுகவுக்கு நெருக்கடி கொடுத்துருச்சா இந்த முடிவுன்றது? கண்டிப்பா கொடுக்குன்னு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா அதிமுக திமுகவுக்கு எதிராக விஜய் தன்னை முன்னிறுத்தி அப்புறம் நடுவில் பேசும்போது ரகுலா சொன்னாங்க இல்லையா, அதிமுக மேல அவருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு, அதை பத்தி பேசலன்னு. நான் அப்படி நினைக்கல. அவர் அதிமுக முழுக்க அலட்சியப்படுத்துறாருன்னு நினைக்கிறேன் நான். அது ஒரு பொருட்டே இல்ல, எனக்கு ஒரு பொருட்டு இல்ல அப்படின்னு அவர் அலட்சியப்படுத்திட்டு திமுகவை டார்கெட் பண்றாரு. திமுகவை டார்கெட் பண்ணி அதன் மூலமாக தன்னுடைய இமேஜையும் தன்னுடைய ஆதரவையும் பெருக்கிக்கணும்னு சொல்லிட்டு அவரோட நினைக்கிறாரு. அதனோட வெளிப்பாடு தான் அவர் அதிமுக பத்தி பேசாம இருக்கிறது. ஒருவேளை அதிமுக வந்தா கூட அரவிந்தன், நாங்க உங்களை ஏற்றுக்கொள்வதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா நான் முதல்வர் வேட்பாளர்ன்ற அந்த சமிக்கை தான் கொடுத்த மாதிரி தெரிஞ்சுது. ஆனா நீங்க சொல்றீங்க அவர் பொருட்படுத்தல அப்படின்னு. ஆமா, ஏன்னா அதிமுக அதை ஏத்துக்க வாய்ப்பே இல்லை இல்லையா. இன்னொருத்தர் முதலமைச்சர் வேட்பாளரா அதிமுக ஏத்துக்க வாய்ப்பு இல்லை. இப்போதைக்கு நமக்கு எல்லா விதமான விதத்திலையும் அதிமுக 2வது பெரிய கட்சியா இருக்கு. அந்த கட்சி இன்னொரு கட்சியை நீங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர் ஏத்துக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஆகவே அது நீங்க அது சொல்றதே ஒரு பகல் கனவு காண்ற மாதிரி இருக்கும். அதனால அந்த பக்கமே போகாம அதிமுக ஒதுக்கிட்டு அவர் பேசுறாரு. அதிமுக இடத்துல தான் போய் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதான் அது அதிமுகவை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது. ஆரம்பத்திலிருந்து ஒரு ஏடிஎம்கே ஓட்ஸை அப்ராப்ரியேட் பண்ண பாக்குறாரு. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அவங்களுடைய கட்சி நிறுவனர் மட்டும் இல்ல, அவங்க கட்சி கொள்கைகள், கட்சி தொண்டர்கள் எல்லாத்தையுமே அவர் அப்ராப்ரியேட் பண்ண பாக்குறாரு. அவரோட அரசியலே நீங்க பாத்தீங்கன்னா, இந்த காத்திரம் இல்லாத அரசியல் ஏடிஎம்கே அரசியல். திமுக எதிர்ப்பை வச்சு நம்ம ஜெயிச்சுதான் நினைக்கிறாரு. அதை அவர் கண்டினியூ பண்றாரு. அதுக்கு பலன் கொடுக்கும்னு நினைக்கிறாரு. மக்களோட போராட வேணாம், மக்கள் பிரச்சனையை சால்வ் பண்ண வேணாம். ஜெயலலிதா அவர்கள் கடைசி 6 மாசம் திமுக தீய சச்சின்னு சொல்லி ஜெயிப்பாங்கல்ல, அதே மாதிரி நம்மளும் ஜெயிக்கலாம். அந்த ப்ளூ பிரிண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணுவோம்னு நினைக்கிறாரு. காலம் மாறிடுச்சு, கோலம் மாறிடுச்சு. கருணாநிதி அவர்கள் இல்ல. அதாவது திமுக எதிர்ப்புக்கு ஒரு எம்பாடிமெண்ட், ஒரு உருவம் வேணும்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அவரை காமிச்சாங்க. அந்த மாதிரி அது மக்கள் கிட்ட சரின்னு சொல்ல மாட்டேன், அநியாயமா எடுபட்டது. அவருக்கு இல்லாத ஒரு பழியெல்லாம் சுமத்தி அவங்கள மக்கள் நம்ப வச்சாங்க. அதே மாதிரி நம்மளும் நம்ப வைக்கலாம்னு நினைக்கிறாரு ஆரம்பத்தில இருந்து. அதாவது ஏடிஎம்கே கவலைப்பட்டிருக்கணும், ஆனா அவங்க தங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. விஜய் இல்லாமல் இந்த கூட்டணி திமுகவை தோற்கடிக்கணும் நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. அதனாலதான் அந்த கொடி பறக்குது அப்படின்னு ஒரு வாண்டடா போயிட்டு சப்போர்ட் பண்றாரு. எதுக்கு சப்போர்ட் பண்ணணும்? விஜய்க்கு பொறுப்பு இருக்குன்னு சொன்னோம்ல. திமுக அரசு போலீஸ் சரியா செய்யலன்னு சொன்னவர், நீங்க பொறுப்பா நடந்துக்கணும்னு சொல்லணுமா வேண்டாமா? 2 விஷயம். அதையே சொல்ல மாட்டேங்கிறாரு. இவர் கூட்டணி வருவாருங்கிற அந்த நப்பாசு தானே, அது ஒரு அட்மிஷன் ஆஃப் வீக்னஸ் தானே அது. இனி கூட்டணி அரசியல், கூட்டணி கணக்குகள்லாம் எப்படி போகும்? இன்னொரு பக்கம் பாஜகவும் அமைதியாவே இருக்கிறாங்க. எல்லாரும் சிபிஐ விசாரணைலாம் சொன்ன பிறகு பாஜக வச்சு எல்லாம் பேசினாங்க. பாஜக அமைதியா இருக்கு. இனி எப்படி இந்த கணக்குகள்லாம் போகும்? மணி, பிஜேபியோட பார்வை 14th பிறகு, பிஆர் எலெக்ஷனுக்கு பிறகு இந்த பக்கம் திரும்பும். அவருடைய முடிவில் பெரிய அளவில் பிஜேபியால் மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமான்னு எனக்கு தெரியல. வாய்ப்பு இல்லை. இவ்வளோ தூரம் சொல்லிட்டு எப்படி போக முடியும்? பாஜக விட்டு அதிமுக வந்ததுன்னா வேணா போகலாம். அதுக்கு வாய்ப்பு சுத்தமாக கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இனிமேல் அந்த ஸ்டேஜை தாண்டி போயிட்டாங்க அவங்க. 4 முனை போட்டி தான் விஜயன், அப்படிதான் இப்போதைக்கு தோணுது. அன்லெஸ் 4 முனை ஜீவா சொன்னது இன்னமும் அவர் பிஜேபியோட அவர் போக மாட்டாருன்னு அவர் சொல்ல மாட்டேன்றாரு. அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. எனக்கு என்னமோ அதுக்கு வாய்ப்பு குறைவுன்னு தோணுது. டெவலப்மெண்ட் வந்த பிறகு ஒரு என்டிஏக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு தான் எனக்கு தோணுது. இப்போ 4 முனை போட்டினும் போது அது தெளிவாக டிஎம்கேக்கு தான் அட்வான்டேஜ். பொதுவாக இப்போ விஜயகாந்தா இருக்கட்டும், பலருமே இருக்கிறப்ப தனக்கு எதிரில் இருக்கிற அரசியல் எதிரியை ஆட்சியை விட்டு அகற்றணும், அதை தான் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி சில சமரசத்துக்கு போவாங்க முதல் எதிரி அப்படின்ற இடத்தில். அப்படி தாவேகா யோசிக்கலையா? அப்படி யோசிக்கலன்னு புரிஞ்சுக்கிறதா? அது என்ன, அதாவது நீங்கள் திமுகவை வீழ்த்தணும்னா தனியாக போய் வீழ்த்திட முடியுன்ற நம்பிக்கை அவருக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு புரியல. ஏன்னா எல்லாருமே கூட்டணி வச்சு தான் பிரதான எதிரியை வீழ்த்திருக்காங்க. ஜெயலலிதா கருணாநிதியை வீழ்த்தினதும், கருணாநிதி ஜெயலலிதா வீழ்த்தினதும் அலைன்ஸ் வச்சு தான். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கூட்டணிகளால் மட்டும்தான் மோடி ஆகட்டும், ராகுல் காந்தி ஆகட்டும், சந்திரபாபு நாயுடு, மம்தா பானர்ஜி, ஸ்டாலின் எல்லாருமே கூட்டணி வச்சு தான் ஜெயிக்கிறாங்க. தனியாக யாருமே ஜெயிக்கிறது இல்லை. லிட்ரலி யாருமே ஜெயிக்கிறது இல்லை. அப்படி இருக்கும்பொழுது நாங்கள் தனியாக நிற்போன்னு எப்படி ஒரு ஆள் சொல்ல முடியும்? தாவேக்கால தான் அதிக தேர்தல் வியூக வகுப்பாளர்கள். தேர்தல் வியூக வகுப்பாளர் மட்டும் தான் இருக்காங்க, கட்சிக்காரன் யாரும் கிடையாது. அவங்க ஸ்ட்ராட்டஜி கொடுக்க மாட்டாங்க. கிரவுண்ட் என்ன சிச்சுவேஷன் உங்களுக்கு? இவங்க எல்லாம் எத்தனை பேர் எத்தனை தேர்தலை சந்திச்சவங்க? ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு பேசுறதுன்றது வேற.
அதுவும் திமுக வந்து இன்னைக்கு வந்து பெரிய அளவில் வந்து விஸ்வரூபம் எடுத்து நிற்கும் பொழுது, விஸ்வரூபம் எடுத்துணுன்ற பர்செப்ஷனை என்ன அதிகமாக வச்சிருக்கும் பொழுது, பணபலம் இருக்கும் பொழுது, ஐடியாலஜிக்கலாக உங்ககிட்ட ஆன்டி பிஜேபியோட சாலிட் ஓட் பேங்க் கையில் இருக்கும்போது, வெறும் பணம் மட்டும் நான் சொல்லலை, நலத்திட்டங்கள் இருக்குது, அரசின் நலத்திட்டங்கள் ஒரு பக்கம், ஐடியாலஜிக்கலாக வந்து அந்த கோஹரன்ஸ்னுவாங்க, 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் வந்து பிஜேபி வந்துடக்கூடாதுன்றதுக்காக இருக்கக்கூடிய இடதுசாரிகள், காங்கிரஸ், விசிகாவுடைய அந்த ஒரு சித்தாந்த ரீதியிலான அந்த ஒத்திசைவும் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியை தனியாக எப்படி வீழ்த்த முடியுன்ற எண்ணமே உங்களுக்கு எப்படி வருது? பிறகு இப்போ அரவிந்தன் அவர்கள் பல பேட்டிகளில் நம்மளதான் சொன்னது, அவர் 26ன்றது இல்லை, அவர் 29, 31ன்னு யோசிக்கிறார். அந்த இடத்துல நம்ம வருவோம். அப்படிதான் தாவேகா நகருதா? அப்படி நினைச்சு அவர் அரசியல் பண்ற மாதிரி தெரியலையே விஜயன். அப்படின்னா நீங்க களத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும், போராடணும், மக்களோட நிக்கணும். என்ன நின்று இருக்காரு நான் கேட்கிறேன். இப்ப அவரு பண்ற அரசியலுக்கு இன்ஃபேக்ட் என்டிஏல போய் ஜாயின் பண்றதுதான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. திமுகவை வீழ்த்தணும், திரும்ப திரும்ப அதான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப வீழ்த்துறதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் இதுதான் அப்படின்னு நினைக்கலையே அவரு. அவர் 2 கட்டனா இருக்குது. எனக்கு என்னன்னா, அவரை நம்பி இவ்வளவு பேர் இருக்காங்க இளைஞர்கள், எல்லாருமே தமிழர்கள், இளைஞர்கள். அவங்க கடனாளியாகி நடுத்தரில் நிக்க கூடாதுன்ற இவர் அந்த கமிட்மெண்ட் இல்லாம அரசியல் பண்ணக்கூடாது, இன்னும் சீரியஸா பண்ணணும். திமுக எதுக்குறோங்கிறது கரெக்ட், ஓகே. நீங்க மக்கள் பிரச்சனையை நீங்க கையில எடுங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? 2 வருஷம் சொல்றது 29, 31 தாவேகா உயிர்ப்போடு இருக்கணும்னா இந்த ஸ்டாண்ட் தான். அது கரெக்ட். நீங்க ஏடிஎம்கேக்கு உயிர் கொடுக்க வேண்டிய கூடாதுங்கிறது லாஜிக்கலான ஸ்டெப். பட் உங்களை ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? இப்ப எஸ்ஐஆர் பத்தி சொன்னீங்க, அதுக்கு நீங்க வந்து ஒரு அவேர்னஸ் உங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கோர்ட்ல ஸ்டே வருதுல, அப்புறம் அலுவலர்கள் வீடு தேடி வர எஜுகேட் பண்ணிருக்கீங்க உங்களுடைய தொண்டர்களை. மனிஷா சொன்ன மாதிரி 2004க்கு அப்புறம் பிறந்தவங்க வந்து என்ரோல் பண்ணி ஆகணும். அதுக்கு நீங்க என்ன ஸ்டெப் எடுத்தீங்க? இன்னி மீட்டிங்ல அதை பத்தி பேசுனீங்களா? அத வேலைகளை முடுக்கி விட்டீங்க. அரவிந்த், ஓகே, திமுக தோக்கடிக்கணும்னு சொன்னா எல்லாருமே ஓட்டு போட்டுருவாங்க. அரவிந்த், அப்போ தாவேகா இளைஞர்கள் ஆதரவுலாம் இருந்தாலும் கூட ஒரு குழப்பமான நிலையில இந்த முடிவை எடுத்துட்டாங்களா? ஒரு குழப்பமான முடிவு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஒன்னு 29ன்னா அதுக்கு களத்துல தீவிரமா செயல்படணும், இல்ல வீழ்த்தணும்னா கூட்டணிக்கு போயிருக்கணும். எதுவுமே இல்லாம இருக்கிறாங்களா? இப்ப தாவேகா வந்து ஒரு தேர்தல் அவங்க கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாவே ரொம்ப நாள் வரைக்கும் அவங்க வந்து பெரிய அளவில் எதுவும் செயல்படாம இருந்தாங்க. அப்புறமா விக்ரவாண்டி அதுன்னு சொல்லிட்டு ஊரா போயிட்டு கூட்டம் நடத்த ஆரம்பிச்சாங்க. கரூருக்கு அப்புறம் ஒரு சின்ன பின்னடைவு ஏற்பட்டு இப்ப திருப்பியும் ஆரம்பிக்கிறாங்க. இனி அடுத்த சில மாதங்கள்ல அவங்க என்ன பண்றாங்கன்றதை பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். ஒண்ணு. அப்புறமா 2 விதமா நம்ம வந்து அரசியல் நடக்கும். ஒண்ணு வந்து பயங்கரமான களப்பணிகளோடையும் கட்டமைப்போடையும் தினசரி மக்களை சந்திக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு அரசியல். இன்னும் வந்து கரிஷ்மா பேஸ்ட் அரசியல் இருக்கு இல்லையா, அது எப்பவுமே வந்து இந்த விஷயங்களுக்கு 2ஆம் பட்சமான முக்கியத்துவம் கொடுத்துட்டு தனிநபரையும் அவரோட வசீகரத்தையும் முன்வைக்கிறது இருக்கு இல்லையா, அப்படி ஒண்ணு நடக்கும். அந்த நம்பிக்கையில இருக்காங்க நான் நினைக்கிறேன். நான் அந்த நம்பிக்கை வந்து சரியா தப்பான்றது இந்த தேர்தல் சொல்லும் பாருங்க. அதற்கு பிறகுதான் அவங்க அவங்களுடைய தலையெழுத்தை நம்ம வந்து கணிக்க முடியும். இப்ப இந்த ஒரு வருஷத்துக்கு நம்ம என்ன சொன்னாலுமே அது யூகமா தான் இருக்கும். எல்லாமே யூகமா தான் இருக்கும். மக்கள் என்னன்றது, அந்த கரிஷ்மாவோட பவர் என்ன அப்படின்றது மக்கள் என்ன தீர்மானிக்கிறாங்க, மக்கள் எந்த அளவுக்கு அவங்களை வாக்களிக்கிறாங்க, வெற்றி பெறாங்களோ இல்லையா, என்ன வாக்கு வருதுன்றதை வச்சுதான் அடுத்தது நம்ம வரும். ஜீவா, இப்போ சஸ்டெயின் பண்ணுவாங்களா அப்படின்றத இப்போ கேள்வி. அதுக்கு பிறகு பொறுத்து இருந்து பார்க்கணும். இப்ப வசீகர தலைமைன்னு அவங்க பெருசா நம்புறாங்க, மக்களே அவர் பின்னாடி இருக்கிறாங்க, மாற்றத்துக்காக விரும்புறாங்க, கரூர் துயரத்துக்கு பிறகு அவர் தான் இது. இப்ப நடிகர்கள் என்ன ஆனாங்கன்றப்ப விஜயே பேசுறார், நான் ஒன்னும் ரிட்டையர்மெண்ட் அப்படிலாம் நான் வரல அப்படின்னு கோடிட்டு காண்பிக்கிறார் அரசியல்ல தோற்ற நடிகர்கள்னு. அப்ப விஷயம் தெரிஞ்சுதானே. அப்ப நம்மளுடைய வசீகரம், நம்முடைய செல்வாக்கு, ஒரு மாற்றம், அது நமக்கு கை கொடுக்குன்ற நம்பிக்கையா? இல்ல, அந்த நம்பிக்கை கூட இருக்கலாம். ஆனா இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து கால்குலேஷன் கரெக்டா பண்ணணும்ல. இப்ப எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாங்க, எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கட்டமைப்போட தான் கட்சியை ஆரம்பிச்சாங்க, ரசிகர்களை நம்பி ஆரம்பிக்கல. அவர் ஆரம்பிக்கும் போதே ஒரு கட்டமைப்பு இருந்தது. அவரும் கூட்டணி வச்சிருந்தாரு. சார் சொன்ன மாதிரி 77லயும் ஒரு கூட்டணி வச்சிருந்தாரு. 80ல மக்களவையில் தோத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெடுமாறன் அவர்கள் கட்சி, குமரியான கூட்டணி வைக்க போறாரு, 2 கம்யூனிஸ்ட் கட்சி. இவரும் கூட்டணி தானே வைக்க போறாரு. அந்த என்ன யாரோட கூட்டணி, எந்த கட்சியோட அவங்க கூட்டணி வைப்பாங்க? என்ன ஜெயிக்க தன்னை முதல்வர் வேட்பாளர் முன்னிறுத்தி வரக்கூடிய கட்சிகள் என்ன மாதிரி கட்சியா வரும்? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப குறைந்தபட்சம் காங்கிரஸ் ஒரு பெரிய கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இவங்க 2 பேருமே வர வாய்ப்பு இல்லை. இவர்கள் இல்லாம வேற எந்த கட்சியோட சொல்றேன், டாக்டர் கிருஷ்ணசாமி மட்டும்தான் விஜயோட கூட்டணி, அதிகாரத்தில் பங்கு என்பதை ஏற்கிறேன் அப்படின்னு அவர் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க. எந்த தொகுதியில உங்களால் வெற்றி பெற முடியும்? சில கட்சிகளோட சேர்ந்த சில தொகுதிகளையாவது வாங்கலான்னு. இப்போ வெற்றிக்கான வாய்ப்புங்கிறது ஒண்ணுமே இல்லாம இருக்கே. அப்ப இந்த கூட்டணி இது எப்படி சரியா இருக்கும்? அதாவது நடிகர் அரவிந்தன் சொல்றது நம்ம பேசலாம். 26க்கு பிறகுதான் இந்த வசீகர அரசியல் அதனோட தாக்கம் என்னன்றத
மக்களும் புரிஞ்சுக்கலாம், தாவேகாவும் புரிஞ்சுக்கலாம். அது இல்ல, வரைக்கும் அது வெயிட் உண்மைதான். பண்ணலாம். இப்ப இந்த வாக்கு விழுக்காடு வந்ததுக்கு அப்புறம் இப்ப என்னோட கணிப்பு இவங்க 10 விழுக்காடு 15 விழுக்காடு கிட்ட வாங்கிட்டாலே தனியா நின்று அது ஒரு பெரிய விஷயம் தான். இல்ல இப்ப நீங்க 20 விழுக்காடு அவங்க சொல்ற மதிப்பீடு நமக்கு தெரியாது. 20ன்றதே நாளை 29ல அவங்க தலைமையில அணி அமைக்கலாம், 31ல இருதுரு அரசியலா ஆக்கலாம்ன்ற தன்மையெல்லாம் அவங்க அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்களா? இல்ல அப்படி இருக்கலாம் இந்த வாக்கு விழுக்காட நம்பி. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி வெறுமனே ஓட் பர்சன்டேஜ் கரிஷ்மா மட்டுமல்ல தேர்தல் அரசியல். ஆனா திரு ஜீவா, விஜயகாந்த் தனிச்சு நிக்கிறார் 11%. அவர் தமிழகத்தின் மைய அரசியலுக்கு பல கட்சிகள் அவர் தலைமையை ஏற்க வந்தாங்க. இடதுசாரிகளுக்கெல்லாம் இப்ப விமர்சனம் எல்லாம் இருந்து நாளைக்கு அவர் தலைமை இருக்கிற இடத்துக்கு பல கட்சிகள் வர வாய்ப்பு இருக்குல்ல, அப்படி அதை யோசிச்சிருக்கலாம்ல அவங்க. இல்ல அதாவது இதுக்கான ஓட் பெர்சன்டேஜ் பார்த்துதான் அது முடிவு செய்யப்படும். ஆனா என்னுடையது விஜயகாந்த் கட்சியில இருந்த தொண்டர்கள் ரசிகர்கள் தொண்டர்களா மாறின மாதிரி இவர்கள்லாம் ரசிகர்கள் தொண்டர்களா மாறுவாங்களாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. இது வித்தியாசமான கட்டமைப்புள்ள கட்சியா இருக்கு. இப்ப நீங்க தனித்து நிக்க போறாங்கன்னா 234 தொகுதியிலும் இவங்க நிக்க போறதே தினந்தோறும் ஒரு காமெடி காட்சியா மாற வாய்ப்பு இருக்கு. அது நான் சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் இவங்க கேண்டிடேட் செலக்ட் பண்றதுல இருந்து வேலை பார்க்கறதுல இருந்து எல்லாவற்றிலும் பிரச்சனை உண்டு. பொதுக்குழுல கூட கார்ல ஓடி வராங்க. ஒரு புரிதலுக்காக கேக்குறாங்க. சிம்பிளா ரசிகர் மன்றத்துல பெரிய பொறுப்புகள்ல இருந்தவங்கள நான் போடுறேனாலே 234 அப்படிலாம் கிடைக்க மாட்டாங்களா? 234 பேர் கிடைக்கிறதும் கஷ்டம், 234 பேர் செலவு பண்றதும் கஷ்டம், 234 தேர்தல் பேட்டர்னுக்கு வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டம் சார். விஜயகாந்த் கட்சிங்கிறது 92 ஏழை ஜாதி படத்திலிருந்தே கட்டமைப்பை உருவாக்கி 2005 எலெக்ஷன்ல நின்று 8% 10% ஓட்டு வாங்கினார். எம்ஜிஆர் 20 வருஷமா திமுகங்கிற கட்டமைப்புல இருந்து விலகி அதுக்கப்புறம் கூட்டணியை வச்சு ஆட்சி பிடிச்சார். கட்டமைப்புங்கிறது அவங்களுக்கு இருந்தது, விஜயகாந்துக்கு இருந்தது. ஆதவ அர்ஜுனாவோட நான் நேர்காணல் பண்ணப்ப அவர் என்ன சொன்னாரு, நீங்க பழைய பேட்டர்னை விட்டுருங்க அப்படின்றார். அவரு டெல்லியில யாராவது யோசிச்சீங்களா? அரவிந்த் கெஜ்ரிவால் வருவாருன்னு யாராவது யோசிச்சீங்களா? அது மாதிரி யோசிங்க. தமிழ்நாடு ஒண்ணு இல்ல, ஆந்திராவும் தமிழ்நாடு ஒண்ணு இல்ல. இந்த பேட்டர்ன் வேற, கேரளா இதோட வேற மாதிரி. அதாவது இவங்க அங்க என்டி ராமராவ் வந்த மாதிரி வர முடியாதா, கெஜ்ரிவால் வந்த மாதிரி வர முடியாதானா? அந்த பேட்டர்ன் வராது. அதான் இவங்க ஜென்சி கிட்ஸ் கல்லூரி மாணவர்கள் இவங்கெல்லாம் இப்படியே சொல்லி கான்செப்ட் வைக்கலாம்னு பாக்குறாங்க. பட் அதுவே அவங்களுக்கு செட்பேக்காவும் அமையும். அரவிந்தன், இந்த தாவேகாவோட முடிவு, அதிமுக பாஜக அந்த கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கு, அடுத்த கட்டம் எப்படி யோசிக்கிறீங்க? நான் சொல்லிடுறேன். இப்ப இந்த கட்டமைப்பு கலப்பணி இந்த பேட்டர்ன் இருக்கு இல்லையா, இது இல்லாம யாராலையும் ஜெயிக்க முடியாது. எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரியான கரிஸ்மாட்டிக் லீடருக்கு அது ரொம்ப தேவை. ஆனா அந்த விஷயம் இப்ப அவங்களுக்கு இல்லைன்றதை வச்சு அவங்களோட எதிர்காலத்தை நம்ம இப்ப தீர்மானிக்க முடியாது. ஒரு பேட்டர்ன்ல நம்ம பார்த்து பழகிருக்கோம், தேர்தல்களை எதிர்கொண்டிருக்கோம். இவங்க வேற ஒரு பேட்டர்னை கூட முன்னிறுத்தலாம், வேற ஒரு பேட்டர்ன் உருவாகலாம். நாளைக்கு அவங்க என்ன பண்ண போறாங்க, இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு பிறகு அவங்களுடைய சுறுசுறுப்பான ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு அடுத்த தேர்தல் அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்றதை பார்க்காம நம்ம எந்த தீர்ப்பு எழுத முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு அவங்க எடுத்துக்க முடிவு அவங்களை தன்னை ரீபொசிஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நான் தான் திமுகவுக்கு மாற்று, நான் தான் தமிழ்நாட்டுல மாற்று சக்தின்னு பண்ணிருக்காங்க. இது அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த கட்ட நகர்வை பொறுத்துதான் இதனுடைய பலன்களை நம்ம கணிக்க முடியும். இப்பவே நம்ம தீர்ப்பு எழுத முடியாது. சுருக்கமா திருமணி, இந்த இன்றைய முடிவுன்றது அதிமுகவுக்கான மெசேஜ் தான், அப்படிதான்? கவலைப்பட வேண்டியது அதிமுக தான். அவசரப்பட்டுட்டாங்க அவங்க. ஒரு பெரிய கட்சி தன்னுடைய பலவீனத்தை இவ்வளவு தூரம் வெளிப்படையாக காட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்ததுன்னு எனக்கு தெரியல. இது அதிமுகவுக்கு இன்றைய முடிவு என்பது விஜயோட முடிவு ஒரு பின்னடைவு தான் நான் பார்க்கிறேன். ஜீவா, இல்லை, இது அதிமுகவுக்கு நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு தூரம் கூப்பிட்டுருக்க கூடாது. இது கொடுத்து நம்ம கடந்த விவாதத்தில் கூட அதை பேசணும். இவ்வளவு தூரம் இறங்கி கூப்பிட்டுருக்க கூடாது. அந்த விதத்தில் அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. விஜய் கட்சியை பொறுத்தவரை மிகப்பெரிய சவால். அவங்க எப்படி தனித்து நின்று பார்க்க போறாங்கன்னு இதுவரை யாரும் இப்படி தனித்து நின்று பார்த்தது கிடையாது. அண்ணால இருந்து மம்தா பானர்ஜி யாரா இருந்தாலும் இந்த தனித்து கூட்டணிங்கிற கான்செப்ட் வெற்றியை தராதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எதுவும் இவர்கள் கட்டமைப்பு ஒரு முழுமை பெறாத நிலையில் இவங்க எப்படி அதை செய்ய போறாங்க அப்படிங்கிறது பெரிய சவாலாக தான் அமையும். இப்போ உள்ள நிலையில் இவர் எடுத்திருக்க முடிவுங்கிறது திமுகவுக்கு சாதகமான முடிவு. திமுகவை அழிக்க போறேன்னு சொல்றாரு, ஆனால் திமுகவுக்கு வெற்றி பெற வைக்கிறதுக்கான முடிவை தான் அவர் இன்னைக்கு எடுத்திருக்காரு. ஏடிஎம்கேயோட சேர்ந்து இருந்தாவது ஒரு சவால் மாதிரி ஆயிருக்கும். இப்போ இவங்க தனித்து காண்பிப்பது ஒரு சவால். ஏடிஎம்கேக்கு ஒரு மிகப்பெரிய அங்க பாஜக ரகு முதல்ல அதான் கோடிட்டு காமிச்சாங்க. அந்த அணியில பாஜக இருக்கிறத அவருக்கு நெருக்கடியா போயிருச்சோ, அதனால திமுகவை சரி வீழ்த்தலாம், ஒரு அலைன்ஸ் போலான்ற இடத்துல பாஜக தனியா இவருக்கு தன்னை தவிர வேற யாரும் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில தாங்க இருக்காரு. மிகப்பெரிய சுயமோகியா இருக்காரு, ஒரு சினிமா ஸ்டைல தான் இருக்கிறார். அதனால இன்னொருத்தவங்கள அவர் ஏற்றுக்கொள்கின்ற மனநிலையில எல்லாம் அவர் இல்லை. ஆனா அதே சமயம் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இவர் திராவிட ஆதரவாளரும் இல்லை, பாஜக எதிர்ப்பாளரும் இல்லை. அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் இவர் ஒரு பாஜக எதிர்ப்பாளர்னு சொல்லும் போது என்னால் அதை ஏற்றுக்க முடியல.
இவர் இப்போதைக்கு இல்ல இந்த நிலையில் ஜீவா, இப்போ அவர் நினைச்சிருந்தா வெளிப்படையாகவே பாஜக ஆதரவு நிலைப்பாட எடுத்துட்டா இப்ப ரஜினி கட்சிக்காரங்க. மாதிரி ஆன்மீக அரசியல்னு வந்திருந்தா என்ன இருக்கும்? அப்படிலாம் வரத தோத்து போறதை பார்த்து தானே அவர் பெரியார் படத்தையும் அம்பேத்கர் படத்தையும் காமராஜர் படத்தையும் வச்சாரு. அப்புறம் ஏன் கொஞ்ச நாள் கழிச்சு எம்ஜிஆர் படத்தையும் அண்ணா படத்தையும் சேர்க்கிறாரு? புரிதுங்களா? இங்க ஆன்மீக அரசியலும் மைய அரசியலும் இங்க ஒண்ணுமே இல்லாம போயிருச்சுன்னு தெரிஞ்சுதான் பெரியார், காமராஜர், அம்பேத்கர் தான் அப்ப உங்கள் பார்வையில இது அதிமுக மணி அவர்கள் அதிமுகவுக்கு நெருக்கடின்றாங்க, இது தாவேகாவுக்கு ஒரு பெரிய செட்பேக்கை கண்டிப்பா ஏற்படுத்தி செட்பேக்குங்களோட சவால். இந்த தேர்தலை எப்படி அவங்க சந்திக்க போறாங்கிறதே அவங்களுக்கு பெரிய சவால் தான். ஆரம்பத்திலிருந்து திமுகவை தாக்கிக்கிட்டு இருக்காரு. ஆனா வீக்கம் வந்து ஏடிஎம்கேக்கு அந்த ஊமக்குத்தி உங்களுக்கு தான் விழுந்துகிட்டு இருக்கு. அதாவது நீங்க அரசியல் களத்துல உங்களை ஒருத்தங்க உதாசீனப்படுத்துறாங்கன்னா அதை விட இன்சல்ட்டே கிடையாது. நீ என்னோட எதிரின்னு சொன்னா பெருமைப்பட்டுக்கலாம். நீ உன்னை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேன், உன்னை பத்தி பேச மாட்டேன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். அதை ஏடிஎம்கே ஆரம்பத்திலே உணர்ந்திருக்கணும். அவர் நம்ம கூட்டணிக்கு வருவாரு, நம்ம சேர்ந்து போட்டிடலாம் அப்படிலாம் இல்லாம அவங்க சுதாரிச்சிருக்கணும். நம்மளை கண்டுக்கிறதே இல்லைங்கிறத வந்து அவங்க ஆரம்பத்திலேயே எதுக்க ஆரம்பிச்சிருக்கணும். இப்ப இந்த கரூருக்கு அப்புறம் ரொம்ப பாசமா பேசி வந்துருவார் நினைச்சு அதுவே பூமராங்க ஆயிடுச்சு. அவங்களோட வீக்னஸ் வெளில காமிச்சிருச்சு. ஆனா விஜய் ஏன் கூட்டணிக்கு போக மாட்டேங்கிறாருன்னா அவர் அண்டர் செல் பண்ண விரும்பல. இப்ப தனியா நின்று 20% வந்துருச்சுன்னா அப்புறம் he can call the shots in 2029. கூட்டணியா போய் ஜெயிச்சா கூட எங்களால ஜெயிச்சோம்னு சொல்லுவாங்க, ஏடிஎம்கே சொல்லுவாங்க, பிஜேபி நடந்திருக்கு. அதிமுக அது அவர் விரும்பல. ஆனா ஜீவா சொல்றது ஒரே விஷயத்தை மட்டும் நான் வேறுபடுறேன். என்னன்னா விஜயகாந்தோட ஒரு கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இவருடைய பெண்கள் செல்வாக்கு தொண்டர்களா இல்லாம ஓட்டு போட போறாங்க. அவ்வளவு பேர் வந்து இவருக்கு ஆதரவா இருக்கிறாங்க. அதெல்லாம் தான் அவருக்கு வந்து நம்பிக்கை கொடுக்குது. நீங்க என் மேல இவ்வளவு பிரச்சனை அப்புறம் இவரு தப்பு கிடையாது, அவர் என்ன செய்வாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் அவருக்கு நம்ம தனியாக நின்று பார்க்கலாமே, என்டி ராமராவ் மாதிரி நம்ம வந்துடலாம்னு அவரு நினைக்கிறாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம இன்னும் அடுத்து வந்து இத அதிமுக எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க, தாவேகாவை எப்படி எதிர்கொள்ள போறாங்க பாஜக அப்படின்னு இன்னும் நிறைய சுவாரஸ்யங்கள்லாம் அரசியல் களத்துல நிகழ இருக்கிறது. விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான